Hi students, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? So இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா we are going to discuss about what is frictional force. Okay? So frictional forceல எத்தனை டைப்ஸ் இருக்கு? முதல்ல frictional forceனா என்ன? அது எந்த டைரக்ஷன்ல ஆக்ட் ஆகும்? Okay? அது எப்படி ப்ராப்ளம்ஸ்ல அப்ளை பண்றது? அது ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் எல்லாமே நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். So stay tuned. So நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் நீங்க வரீங்க அப்படினா டெஃபினட்டா மறக்காம என்ன பண்ணுங்க? Subscribe பண்ணிக்கோங்க நம்ம சேனல்ல. So இந்த வீடியோ பிடிச்சிருக்க சமயத்துல மறக்காம லைக்கும் பண்ணுங்க. Okay, so let's go into the video. Okay, சரிப்பா கவனிங்க. See, friction, force of friction or frictional force. Okay, so we are going to study this. So இப்போ இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறதுக்கு முன்னாடி நான் different types of forces like tension, normal reaction, okay, weight, இது மாதிரி எல்லா ஸ்ப்ரிங் ஃபோர்ஸ் இதெல்லாம் ஆல்ரெடி நான் டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன் ஒரு வீடியோவில். ஸோ டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும், நீங்கள் வீடியோஸில் பார்த்து யூ கேன் அந்த வீடியோ பார்த்துட்டு வந்தீங்கன்னா இது இன்னும் பெட்டராக புரியும் உங்களுக்கு. ஸோ டெஃபினட்டாக அதை பார்த்துட்டு வாங்க. ஓகே, ஏற்கனவே உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் யூ கேன் கண்டினியூ நவ் இட் செல்ஃப். சரி, இப்போ ஸோ ஃபோர்ஸ் ஆஃப் ஃப்ரிக்ஷன் ஆர் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் அப்படின்னு கூப்பிட்றான். ஸோ இட் இஸ் டினோட்டட், ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸை வந்து எந்த லெட்டரால் டினோட் பண்ணுறான் அப்படின்னா ஸ்மால் எஃப். ஓகே, இட் இஸ் டினோட்டட் பை த லெட்டர் ஸ்மால் எஃப். இப்போ ஸோ உங்களுக்கு பாயிண்ட்ஸ் மாதிரி எழுதியிருக்கேன். ஸோ ஐ வில் எக்ஸ்பிளைன் ஃப்ரம் தட். ஸோ சிமிலர் டு நார்மல் ஃபோர்ஸ். ஸோ நார்மல் ஃபோர்ஸ் மாதிரி என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் இஸ் ஆல்சோ அ கான்டாக்ட் ஃபோர்ஸ். அதாவது நார்மல் ஃபோர்ஸ் எப்போ உருவாகும்? ரெண்டு ஆப்ஜெக்ட் கான்டாக்டில் இருந்தாலே என்ன ஃபோர்ஸ் வந்துடும்? நார்மல் ஃபோர்ஸ் வந்துடும். நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம், நார்மல் ஃபோர்ஸ்ன்றது காமன் டேஞ்சன்ட்டுக்கு பெர்பெண்டிகுலர் டைரக்ஷன் டுவர்ட்ஸ் த ஆப்ஜெக்ட் பார்த்துருக்கோம். காமன் டேஞ்சன்ட்டுக்கு பெர்பெண்டிகுலராகவும் டுவர்ட்ஸ் த ஆப்ஜெக்ட் பார்த்தும் டைரக்ஷன் இருக்கும். கரெக்டாக? ஸோ தட் இஸ் நார்மல் ஃபோர்ஸ். அது வந்து ரெண்டு ஆப்ஜெக்ட் நடுவில் கான்டாக்ட் இருக்கணும். அதே மாதிரி இந்த ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸும் ரெண்டு ஆப்ஜெக்ட் நடுவில் கான்டாக்ட் இருந்தால் மட்டுமே இந்த ஃபோர்ஸ் வந்து இருக்கும். ஸோ சிமிலர் டு நார்மல் ஃபோர்ஸ், ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் இஸ் ஆல்சோ அ கான்டாக்ட் ஃபோர்ஸ். We know normal force acts perpendicular to the common tangent of the surface in contact, but frictional force acts tangential to the common tangent. அதாவது see, இது வந்து ஒரு மாஸ் m, டவுன்வர்டு பார்த்து உங்களுக்கு என்ன இருக்கும்? டவுன்வர்டு பார்த்து mg will be there. ஸோ காமன் டேஞ்சன்ட்ன்றது என்னென்னா ரெண்டு சர்ஃபேஸ்க்கு நடுவில் இருக்கக்கூடிய ஒரு லைன் தான் என்னது காமன் டேஞ்சன்ட். அதுக்கு டுவர்ட்ஸ் ஆப்ஜெக்ட் பார்த்து நார்மல் ரியாக்ஷன் இருக்கும். அந்த நார்மல் ரியாக்ஷன் வில் பி பெர்பெண்டிகுலர் 90 degree with the common tangent. So normal reaction will be perpendicular to the common tangent. Okay, so yes. ஸோ ஆனால் இந்த ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா நான் டேரெக்டாக இங்கே நான் அதுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் சொல்லிடுறேன். என்னென்னா, ஸோ கேபிட்டல் எஃப் ஃபோர்ஸ் வந்து நான் இது மேலே அப்ளை பண்ணுறேன் மாஸ் எம் மேலே. பட் திஸ் இஸ் அ ரஃப் சர்ஃபேஸ் இன் விச் த மாஸ் எம் இஸ் ப்ரெசன்ட். ரஃப் சர்ஃபேஸில் இருக்குது. ஸோ ஆப்ஜெக்ட் வந்து ரைட்டில் மூவ் பண்ணுறதுனால ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸை ஆப்போசிட் டைரெக்ஷனில் போட்டிருக்கேன். ஸோ நான் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸை எப்படி போட்டிருக்கேன்? நான் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸை வந்து காமன் டேஞ்சன்ட்டுக்கு டைரெக்ஷனில் போட்டிருக்கேன். கரெக்டாக? திஸ் இஸ் அ காமன் டேஞ்சன்ட். ஸோ காமன் டேஞ்சன்ட்டுக்கு டேஞ்சென்ஷியலாக இருக்குது அப்படின்னு நான் போட்டிருக்கேன். ஸோ ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் ஆக்ட்ஸ் டேஞ்சென்ஷியல். டேஞ்சென்ஷியல்னால் என்னென்னா காமன் டேஞ்சன்ட் அலாங் த லைன் இருக்குது. பட் நார்மல் ஃபோர்ஸ் வந்து பர்பெண்டிகுலர். பட் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் வந்து டேஞ்சென்ஷியல் டு த காமன் டேஞ்சன்ட். ரைட்டா? சரி, இப்போ அதுதான் பாயிண்ட் ஒன்று. எப்போவுமே ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் வந்து காமன் டேஞ்சன்ட்டுக்கு பேரலாக தான் இருக்கும். ஓகே, சரி, இப்போ அடுத்த பாயிண்ட் போகலாம். ஸோ ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் ஸ்டார்ட்ஸ் ஆக்டிங் whenever there is a tendency or actual relative motion takes place between two bodies in contact. ஓகே, அதாவது என்னென்னா, இப்போ நீங்கள் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னு வைங்க. ஓகே, ஸோ இதுதான் ஒரு சர்ஃபேஸ். ஓகே, இது மேலே ஒரு பென் வச்சுருக்கேன். இது நதர் சர்ஃபேஸ்னு எடுத்துக்கலாம். ஓகே, ரெண்டு சர்ஃபேஸ் இருக்குது நம்மளுக்கு. இப்போ இந்த ரெண்டு சர்ஃபேஸுக்கு நடுவில் ரிலேட்டிவ் வெலாசிட்டி இல்லைன்னு வைங்க. ரிலேட்டிவ் வெலாசிட்டி ஏற்கனவே நீங்கள் படிச்சிருப்பீங்க. பாட்டமில் இப்போ இந்த கீழே இருக்க இடத்துக்கு என்னோடய ஃபிங்கர்ஸுக்கு உள்ள சர்ஃபேஸ் வந்து ஜீரோவா? என்னோடய ஃபிங்கர்ஸ் ரெஸ்ட்டில் இருக்குது, இந்த பெண்ணும் என்ன இருக்குது? ரெஸ்ட்டில் இருக்குது. அப்போது ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் இருக்கான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. இதை நம்ம நிறைய எக்ஸாம்பிள்ஸ் வச்சு பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில். ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் எப்போ வருமா? whenever there is tendency, அதாவது ரெண்டு ஆப்ஜெக்ட்டுக்கு நடுவில் டிஃப்ரெண்ட் வெலாசிட்டிஸ் இருந்தால் மட்டுமே என்ன ஆகும்? ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் வரும். ஸோ இது ஒரு சர்ஃபேஸ், இப்போ இது ஒரு சர்ஃபேஸ், இது இன்னொரு சர்ஃபேஸ்னு வைங்க. இந்த ரெண்டு சர்ஃபேஸ்க்கும் டிஃப்ரெண்ட் வெலாசிட்டிஸ் இருந்தால் தான் என்ன வரும்?
இப்போ இது வந்து 4 meters per second மூவ் ஆகுது, இது 3 meters per second மூவ் ஆகுதுன்னா there is a relative motion is present. So whenever there is a relative motion இருந்தால் மட்டுமே என்ன நம்மளுக்கு இருக்கும், we will have frictional force. So actual relative motion இருக்கணும், இல்லைனா என்னது tendency to move. இந்த பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் நான் எக்ஸாம்பிள் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன், ஜஸ்ட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இந்த ஆப்ஜெக்ட்டுக்கும் இந்த ஆப்ஜெக்ட்டுக்கும் கான்டாக்ட் இருக்குது. இப்போ இந்த ஆப்ஜெக்ட் எடுத்துக்கலாம். ஓகே, என்னோடய கை மேலே உள்ள கை லைட்டாக மூவ் பண்ண ட்ரை பண்ணுது. இது கீழே உள்ளது ஃபிக்ஸடாக இருக்குதுன்னு எடுத்துக்கோங்க. இது மேலே இருக்கிறது, இந்த மேலே உள்ள ஆப்ஜெக்ட் வந்து டுவர்ட்ஸ் ரைட் பார்த்து மூவ் பண்ண ட்ரை பண்ணுது. இட் இஸ் ஹேவிங் த டெண்டன்சி டு மூவ். டெண்டன்சினா என்னது, அது நினைக்குது நான் இப்படி இது நகரணும்னு நினைக்கிறேன். ஸோ என்ன சொல்கிறேன்னா, whenever there is a tendency of relative motion, ரெண்டு சர்ஃபேஸுக்கு நடுவில் ரிலேட்டிவ் மோஷன் இருக்க எப்போல்லாம் ட்ரை பண்ணுதோ அப்போவே ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் வந்துடும் அப்படின்னு சொல்கிறான். ஸோ whenever there is a tendency or actual relative motion takes place between two bodies in contact, frictional force act ஆகும் அப்படின்னு சொல்கிறான். ஸோ பேசிக்காக ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் என்ன பண்ணோம் அப்படின்னா, ரெண்டு ஆப்ஜெக்ட்டுக்கு நடுவில் ரிலேட்டிவ் மோஷன் இல்லாத அளவுக்கு பார்த்துக்கும். ஓகே, இப்போ நீங்கள் அதாவது ஒரு ஃபோர்ஸ்க்கு ஒரு ரோல் இருக்குது, கரெக்டாக? ஸோ அதே மாதிரி ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸோட ரோல் என்ன அப்படின்னா, ரெண்டு ஆப்ஜெக்ட்டுக்கு நடுவில் ரிலேட்டிவ் மோஷன் இருக்கக்கூடாது. தட் மீன்ஸ் ரெண்டு சர்ஃபேஸுமே சேம் வெலாசிட்டியில் இருக்க வைக்க ட்ரை பண்ணும். புரியுதா? ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் என்ன பண்ண ட்ரை பண்ணுன்னா, ரெண்டு சர்ஃபேஸ் கான்டாக்டில் இருக்குது இல்லையா, ரெண்டு பேருக்குமே சேம் வெலாசிட்டி இருக்கவே விரும்பும். அது மாதிரி ஃபோர்ஸோட டைரக்ஷனும் இருக்கும், ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸோட டைரக்ஷன். ஓகே, ஸோ அடுத்த பாயிண்ட். ஸோ இப்போ பாருங்கள், லைக் எனி அதர் ஃபோர்ஸ் இன் நேச்சர், ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் also occurs in pair. So like any other force in nature, frictional force also occurs in pair and acting on two different bodies. So நம்மளுக்கு என்ன தெரியும், எந்த ஒரு ஃபோர்ஸுமே will occurs in pair according to Newton's third law, கரெக்டாக? ஸோ அதே மாதிரி ஃப்ரிக்ஷன் என்ன ஆகும், it will occurs in pair. இப்போ இது ரெண்டு சர்ஃபேஸ் இருக்குது அப்படின்னா, ஒரு ஃப்ரிக்ஷன் என் கையில் ஆக்ட் ஆகுதுன்னா மேலே உள்ள கையில் கீழே உள்ள சர்ஃபேஸில் இதே வேல்யூ ஆஃப் ஃப்ரிக்ஷன் ஆப்போசிட் டைரெக்ஷனில் ஆக்ட் ஆகும். ஓகே, ஸோ ஜஸ்ட் அது ஒரு பாயிண்டர் நோட் பண்ணிக்கோங்க. நான் எக்ஸாம்பிளில் உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ லைக் எனி அதர் ஃபோர்ஸ் இன் நேச்சர், ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் ஆல்சோ அக்கர்ஸ் இன் பேர் அண்ட் ஆக்டிங் ஆன் டூ டிஃப்ரெண்ட் பாடிஸ். ஸோ புரியுதா? சரி, இட் இஸ் ஃபவுண்ட் எக்ஸ்பெரிமெண்டலி. என்ன சொல்கிறான் அப்படின்னா, எக்ஸ்பெரிமெண்டலாக என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா, ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் இஸ் ப்ரொபோர்ஷனல் டு என் அப்படின்னு சொல்கிறான். ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் இஸ் ப்ரொபோர்ஷனல் டு என். ஸோ என்னன்றது என்னதுங்க, நார்மல் ரியாக்ஷன். ஸோ இப்போ ஒரு ஆப்ஜெக்ட் மேலே நார்மல் ரியாக்ஷன் ஆக்ட் ஆகும் இல்லையா, அந்த நார்மல் ரியாக்ஷன் எவ்வளோ வேல்யூ இருக்கோ அதை பொறுத்து தான் எது டிசைட் ஆகுதான், we are getting frictional force. புரியுதா? ஸோ friction is proportional to normal reaction. இப்போ நான் ப்ரொபோர்ஷனாலிட்டி சிம்பிளை நான் எடுத்தேன் அப்படின்னா, ரிமூவ் பண்ணேன் அப்படின்னா, I will get a constant. ஸோ F is equal to mu என்ன? ஸோ இந்த மியூக்கு பேர் என்னென்னா கோஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன் அப்படின்னு சொல்லுவான். மியூக்கு பேர் வந்து இட்ஸ் அ கோஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன். அது வந்து எப்போவுமே ஒரு கான்ஸ்டன்ட்டு. ஸோ இட் இஸ் அ டைமென்ஷன்லெஸ் கான்ஸ்டன்ட் அண்ட் த வேல்யூ டிபெண்ட்ஸ் ஆன் த நேச்சர் ஆஃப் சர்ஃபேஸ் இன் கான்டாக்ட். ஸோ இப்போ நம்ம வந்து என்ன ரெண்டு டைப் ஆஃப் சர்ஃபேஸ் மேலே இருக்கும். இப்போ இந்த பென் இருக்குது, இந்த பென்னும் இது வந்து ஒரு ரஃப்பான ஒரு லைக் ரொம்ப ஹார்டான சர்ஃபேஸ்னு எடுத்துக்கோங்க. தர நம்ம ரோடு கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இந்த பெண்ணை நான் ரோடு மேலே வைக்கிறேன்னு வைங்க, ரொம்ப ரஃப்பாக இருக்கும்ல. ஸோ அங்கே வந்து மியூவோட வேல்யூ டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதே இந்த பெண்ணை கொண்டு போயிட்டு ஐ எம் கோயிங் டு கீப் இன் அ கிளாஸி சர்ஃபேஸ், ஒரு கிளாஸ் சர்ஃபேஸ் மேலே போய் வச்சேன் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி மியூவோட வேல்யூ வரும். ஸோ பேசிக்காக என்னென்னா, இட் இஸ் அ டைமென்ஷன்லெஸ் கான்ஸ்டன்ட் அண்ட் இட்ஸ் வேல்யூ டிபெண்ட்ஸ் ஆன் த நேச்சர் ஆஃப் சர்ஃபேஸ் இன் கான்டாக்ட். ஸோ ரெண்டு சர்ஃபேஸ் கான்டாக்ட் இருக்கக்கூடிய நேச்சர், என்ன மாதிரி நேச்சரில் கான்டாக்ட் வச்சுருக்கோம் அப்படின்றத பொறுத்து வரும். ஓகே, சரி. இப்போ அடுத்து என்ன அப்படின்னா, நம்ம ஏற்கனவே பார்த்துருவோம் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஜென்ரலி மியூ இன்ட்டு என் ஃபார்மில் இருக்கும். சரி, நம்மளுக்கு ஃப்ரிக்ஷன் வந்து ரெண்டு டைப்ஸ் இருக்குப்பா. ஓகே, ஒன்று வந்து ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன், அதர் ஒன் இஸ் கைனடிக் ஃப்ரிக்ஷன். ஸோ ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் இஸ் denoted by the letter Fs. Static friction is denoted by the letter Fs. Kinetic friction is denoted by the letter Fk. Okay, static friction is Fs and kinetic friction வந்து Fk அப்படின்னு சொல்கிறான். ரெண்டு டைப் ஆஃப் ஃப்ரிக்ஷன்ஸ் நம்மளுக்கு இருக்குது. ஸோ இப்போ என்ன சொல்கிறான்னு பாருங்கள். ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் எப்போ ஆக்ட் ஆகுதுன்னு நம்மளுக்கு தெரியணும், ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் எப்போ ஆக்ட் ஆகுதுன்னு நம்மளுக்கு தெரியணும்.
ஸோ இஃப் தேர் இஸ் அ டெண்டன்சி ஆஃப் ரிலேட்டிவ் மோஷன், ரெண்டு ஆப்ஜெக்ட் நடுவில் ரிலேட்டிவ் மோஷன் இருக்கிற டைமில், ஸோ இஃப் தேர் இஸ் டெண்டன்சி ஆஃப் ரிலேட்டிவ் மோஷன் பிட்வீன் டூ பாடிஸ் தென் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் ஆக்ட்ஸ். டெண்டன்சினா என்னது? ரெண்டு ஆப்ஜெக்ட்டுமே டிஃப்ரெண்ட் வெலாசிட்டிஸில் மூவ் பண்ண ட்ரை பண்ணுற சுச்சுவேஷன், தட் இஸ் ரிலேட்டிவ் மோஷன் இருக்குது. டூ ஆப்ஜெக்ட்ஸ் ஆர் ட்ரைங் டு மூவ் இன் டிஃப்ரெண்ட் வெலாசிட்டிஸ். அந்த ட்ரையிங் டு மூவ், டெண்டன்சி டு மூவ், ஓகே. ஸோ அப்படி இருக்கும்போதே உங்களுக்கு என்ன ஆக்ட் ஆக ஆரம்பிச்சிடும்? ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் வில் ஸ்டார்ட் ஆக்டிங். இஃப் ஆனால் ஒன்ஸ் இந்த ரிலேட்டிவ் மோஷன் ஸ்டார்ட் ஆகிடுது, இஃப் ஆக்சுவல் ரிலேட்டிவ் மோஷன் டேக்ஸ் பிளேஸ் தென் கைனடிக் ஃப்ரிக்ஷன் ஆக்ட்ஸ். ஸோ ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் வந்து இப்போ ரெண்டு ஆப்ஜெக்ட் வந்து நகர ட்ரை பண்ணுது, டெண்டன்சி டு மூவ், அப்போவே வரக்கூடிய ஃப்ரிக்ஷன் வந்து ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன். ஒன்ஸ் ஆப்ஜெக்ட் வந்து ரெண்டு சர்ஃபேஸுக்கு நடுவில் ரிலேட்டிவ் மோஷன் வந்துடுது, அதுக்கப்புறம் ஒரு ஃப்ரிக்ஷன் ஆக்ட் ஆகும், அது பேர் தான் என்னது? நம்மளுக்கு கைனடிக் ஃப்ரிக்ஷன். புரியுதா? எஸ். ஸோ ஸ்டாட்டிக் அடுத்த பாயிண்ட்டை பாருங்கள். ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் இஸ் செல்ஃப் அட்ஜஸ்டிங் ஃபோர்ஸ் whose value varies from 0 to μs. ஸோ ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன்றது எப்போ ஆக்ட் ஆகும்? ரெண்டு ஆப்ஜெக்ட்டுக்கு நடுவில் டெண்டன்சி டு மூவ், ரெண்டு ஆப்ஜெக்ட் நடுவில் ரிலேட்டிவ் மோஷன் வர ட்ரை பண்ணும்போதே நம்மளுக்கு என்ன ஆகிடுது? ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் வந்துடுது. அதோட வேல்யூ வந்து என்ன ஆகும்? 0லேருந்து μsn வரைக்கும் வேரி ஆகும். அப்படி குறைஞ்சபட்சம் 0, அதிகபட்சம் μsn. மியூன்றது நம்மளுக்கு தெரியும், கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன். ஆனால் இது நம்மளுக்கு எந்த கேஸில் படிக்கிறோம்? ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் கேஸில் படிக்கிறோம்ல, அதனால் நான் என்ன போட்டிருக்கேன்? μs. ஸோ இதுக்கு பேர் என்னென்னா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் μsக்கு பேர் என்னது? கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் அப்படின்றது பேர். ஓகே. ஸோ பேசிக்காக நம்ம என்ன சொல்லலாம்னா, ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷனோட வேல்யூ வந்து எப்பவுமே எதுலேருந்து எது வரைக்கும் வேரி ஆகும்? இட் வில் வேரிஸ் ஃப்ரம் 0 to μsn. ஓகே. அதிகபட்சம் μsn வரைக்கும், குறைஞ்சபட்சம் 0 வரைக்கும் இருக்கும் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன். இட்ஸ் அ செல்ஃப் அட்ஜஸ்டிங் ஃபோர்ஸ் அப்படின்னு கொடுத்துருங்க, செல்ஃப் அட்ஜஸ்டிங் ஃபோர்ஸ். இப்போ இந்த μs மேக்ஸிமம் வேல்யூ இருக்குல்ல, அதுக்கு ஒரு பேர் இருக்குது. μsn வந்து என்ன கூப்பிடுவோம் அப்படின்னா லிமிட்டிங் வேல்யூ ஆஃப் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் அப்படின்னு சொல்லி கூப்பிடுவோம். இட் இஸ் டினோட்டட் பை த லெட்டர் FL. L வந்து லிமிட்டிங்கை குறிக்குது. ஸோ FL லிமிட்டிங் வேல்யூ ஆஃப் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் ஆர் த மேக்ஸிமம் வேல்யூ வி கன்சிடர் ஃபார் அ ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன். ஓகே, ரைட். இப்போ ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் வந்து 0லேருந்து μsn வரைக்கும் வேரி ஆகுதுன்னு பார்த்துட்டோம். இப்போ இதே கைனடிக் ஃப்ரிக்ஷனாக இருந்தால் என்ன ஆகும்? கைனடிக் ஃப்ரிக்ஷன் இஸ் கான்ஸ்டன்ட் அண்ட் இட் இஸ் ஈக்குவல் டு μkn. கைனடிக் ஃப்ரிக்ஷன் இஸ் கான்ஸ்டன்ட் அண்ட் இட் இஸ் ஈக்குவல் டு μkn. மியூன்றது என்னது? கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கைனடிக் ஃப்ரிக்ஷன். μsன்றது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன். ஸோ Fk is equal to μk into n. Any doubt here? Yeah. சரி, இப்போ அடுத்த பாயிண்ட்டுக்கு போகலாம். இப்போ என்ன சொல்கிறோம் அப்படின்னா μk. ஸோ கைனடிக் ஃப்ரிக்ஷன்றது எப்பவுமே ஒரு கான்ஸ்டன்ட்டு. இது எப்போ வரும் கைனடிக் ஃப்ரிக்ஷன்? ரெண்டு ஆப்ஜெக்ட் நடுவில் ரிலேட்டிவ் மோஷன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கும் இன்னொரு ஆப்ஜெக்ட்டுக்கும் டிஃப்ரெண்ட், ஒரு சர்ஃபேஸ்க்கும் இன்னொரு சர்ஃபேஸ்க்கும் டிஃப்ரெண்ட் வெலாசிட்டிஸ் வந்துடுச்சு, ரிலேட்டிவ் மோஷன் இருக்குது. அப்போ வர சுச்சுவேஷனில் வர்றது வந்து கைனடிக் ஃப்ரிக்ஷன். சரி, μk இஸ் ஆல்வேஸ், அடுத்த பாயிண்ட்டை பாருங்கள், ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா μk is always less than μs. μk is always less than μs. அதாவது ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் இஸ் இன் ஜென்ரல் கிரேட்டர் தென் கைனடிக் ஃப்ரிக்ஷன். அதாவது கோஎஃபிஷியன்ட் வேல்யூ சொல்கிறேன். ஸோ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் தான் அதிகம் தென் த கைனடிக் ஃப்ரிக்ஷன். ஓகே. இப்போ அடுத்த பாயிண்ட் வந்து ப்ராப்ளம்ஸில். ஓகே, இன் ப்ராப்ளம்ஸ் இஃப் μs அண்ட் μk ஆர் நாட் கிவன். அதாவது in problems if μs and μk values are not given separately, μs value μk value தனித்தனியாக கொடுக்கலன்னு வைங்க, அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா but only μ is given, பொதுவாக ஒரே ஒரு கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு வெறும் ஒரே ஒரு வேல்யூ கொடுத்தானா நம்ம என்ன எடுத்துக்கணும்? ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷனும் கைனடிக் ஃப்ரிக்ஷனும் சேம் வேல்யூ அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். ஸோ in problems if μs and μk values are not given separately but only μ is given, then μs μkவை நம்ம என்ன எடுத்துக்கலாம்? மியூனே எடுத்துக்கலாம். ஸோ ஏன்னா ப்ராப்ளமில் வந்து ஒரே ஒரு மியூ தான் கொடுத்துருக்கான், அந்த சுச்சுவேஷனில் μsம் μkவை நம்ம சேம்னு எடுத்துக்கலாம். ஓகே. ஸோ லாஸ்ட்டு பாயிண்ட்டை கவனித்து பார்த்தீங்கன்னா ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸஸ்
எலக்ட்ரோமேக்னெட்டிக் இன் நேச்சர் அப்படின்னு சொல்கிறோம். ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸஸ் எலக்ட்ரோமேக்னெட்டிக் இன் நேச்சர். அப்படின்னா வாட் இஸ் எலக்ட்ரோமேக்னெட்டிக் அப்படின்னா, இந்த ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் எப்போ உருவாகுது? ரெண்டு சர்ஃபேஸ் காண்டாக்டில் இருக்கணும். அப்படி ரெண்டு சர்ஃபேஸ் காண்டாக்டில் இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு சர்ஃபேஸில் நிறைய லேயர்ஸ் ஆஃப் ஆட்டம்ஸ் இருக்குமா, அதே மாதிரி இந்த சர்ஃபேஸில் நிறைய லேயர்ஸ் ஆஃப் ஆட்டம்ஸ் வில் பி தேர். இப்போ ரெண்டுமே நான் ரொம்ப க்ளோஸராக கொண்டு போகிறதுனால என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, இந்த ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸே ஏதோ ஒரு விதத்தில் எதால் வருது அப்படின்னா இட் கைண்ட் ஆஃப் அ சார்ஜ் பார்ட்டிகல்ஸ். ஸோ இந்த சர்ஃபேஸையும் எலக்ட்ரான்ஸ், ப்ரோட்டான்ஸ், நியூட்ரான்ஸ் வில் பி தேர். தட் இஸ் எலக்ட்ரான், ப்ரோட்டான், ஆட்டம் வில் பி தேர். ஸோ என்னென்னா இந்த சர்ஃபேஸில் இருக்க சார்ஜ் பார்ட்டிகல்ஸ்க்கும் இந்த சர்ஃபேஸில் இருக்கக்கூடிய சார்ஜ் பார்ட்டிகல்ஸ் ரெண்டுத்துக்கும் என்ன இருக்குது, நம்மளுக்கு ஃபோர்ஸஸ் வில் பி எக்ஸ்சேஞ்ச். ஓகே, மேபி இட் கேன் பி அ கூலும் ஃபோர்ஸ். நிறைய ஃபோர்ஸஸ் இருக்குது இல்லையா, க்ளோஸராக நியூக்ளியெலாம் ரொம்ப க்ளோஸராக வருது. ஸோ தெர் வில் பி சம் கைண்ட் ஆஃப் அ ஃபோர்ஸ். அந்த ஃபோர்ஸால் ஏற்படுறதா ஃப்ரிக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸஸ் எலக்ட்ரோமேக்னெட்டிக். எலக்ட்ரோமேக்னெட்டிக்னா இட்ஸ் கைண்ட் ஆஃப் அ கூலும் ஃபோர்ஸ் தே ஆர் சேயிங். கூலும் ஃபோர்ஸ் படிச்சிருப்பீங்கள்ல, கூலும் ஃபோர்ஸ் நீங்கள் படிச்சிருக்க மாட்டீங்க. 11th இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியாது. மேபி 12th போயிட்டிங்கன்னா கூலும் ஃபோர்ஸ் உங்களுக்கு ஃபோர்ஸ் பிட்வீன் டூ சார்ஜ் பார்ட்டிகல்ஸ். அது தெரியலன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஜஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ பிகாஸ் வென் டூ சர்ஃபேசஸ் ஆர் இன் கான்டாக்ட், the charge particle exert forces on each other as the distance between charge particle is very less. So charge particle நடுவில் ரொம்ப க்ளோஸாக டிஸ்டன்ஸ் இருக்கனால அங்கே ஒரு டைப் ஆஃப் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும், which is an கூலும் ஃபோர்ஸ் லைக். அதுதான் எலக்ட்ரோமேக்னெட்டிக்னு சொல்கிறான். எலக்ட்ரோமேக்னெட்டிக்னா யூ கேன் இமேஜின் லைக் சம் கைண்ட் ஆஃப் அ கூலும் ஃபோர்ஸ் பிட்வீன் சார்ஜ் பார்ட்டிகல்ஸ். ஓகே, ரைட். ஸோ இதுதான்ப்பா பாயிண்ட்ஸு. இப்போ அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோன்னா ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் உங்களுக்கு ரொம்ப கிளியராக புரிஞ்சிடும். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் சம் ப்ராப்ளம்ஸும் பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு குயிக்காக எல்லா பாயிண்ட்ஸை ரீகால் பண்ணுறேன். ஏன்னா ஃப்ரிக்ஷன் இஸ் அ டாபிக் லைக் வெரி இம்பார்ட்டன்ட் ஒன். நிறைய பேர் கன்ஃபியூஷன் இருக்குது. ஸோ ஒன்ஸ் அகேன் நான் ரிவைஸ் பண்ணுறேன், கவனிங்க. ஸோ ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ், நார்மல் ஃபோர்ஸ் எப்பவுமே காமன் டேஞ்சன்ட்டுக்கு பெர்பெண்டிகுலர் ஆக்ட் ஆகும். ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் அலாங் த காமன் டேஞ்சன்ட் டைரக்ஷன்லேயே இருக்கும். அதுதான் டேஞ்சென்ஷியல் டு காமன் டேஞ்சன்ட் போட்டிருக்கோம், பேரலல் டு காமன் டேஞ்சன்ட். ஸோ அதுக்கப்புறம் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் எப்போ ஆக்ட் ஆகும் அப்படின்னா, ரெண்டு ஆப்ஜெக்ட்டுக்கு நடுவில் டிஃப்ரெண்ட் வெலாசிட்டிஸ் வந்தாலே ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் வந்துடும். இன்னொன்று என்னென்னா, ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் எப்போ வரும் அப்படின்னா, whenever there is a tendency to move. ரெண்டு ஆப்ஜெக்ட் ரெண்டு சர்ஃபேஸ் ரிலேட்டிவ் வெலாசிட்டி வர ட்ரை பண்ணாலே, ரெண்டு சர்ஃபேஸ் டிஃப்ரெண்ட் வெலாசிட்டிக்கு வர ட்ரை பண்ணும்போதே ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் வந்துடும். ஆஃப்டர் தே ஆர் மூவிங் வித் ரிலேட்டிவ் மோஷன், ரெண்டு பேருமே டிஃப்ரெண்ட் வெலாசிட்டியில் நகர ஆரம்பித்ததுக்கப்புறமும் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் இருக்கும். புரியுதா? அதுக்கப்புறம் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் வில் அக்கர்ஸ் இன் பேர். இப்போ ரெண்டு சர்ஃபேஸ் இருக்குன்னா, இந்த சர்ஃபேஸில் ரைட் ஹேண்ட் சைடு பார்த்து ஆக்ட் ஆகுதுன்னு இங்கே ஃப்ரிக்ஷனு, இந்த சர்ஃபேஸில் லெஃப்ட் ஹேண்ட் சைடு பார்த்து ஆக்ட் ஆகும். ஏன்னா ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் வில் அக்கர்ஸ் இன் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் பேர் அண்ட் ஆக்டிங் ஆன் டிஃப்ரெண்ட் பாடிஸ். ஸோ அதுக்கப்புறம் எக்ஸ்பெரிமெண்டல் என்ன கண்டுபிடிச்சான், F is proportional to N. ப்ரொபோர்ஷனாலிட்டி ரிமூவ் பண்ணும்போது உங்களுக்கு மியூ வந்துடுது. மியூ இஸ் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன். அதுக்கு டைமென்ஷன் கிடையாது, இட் டிபெண்ட்ஸ் ஆன் த நேச்சர் ஆஃப் சர்ஃபேஸ் இன் கான்டாக்ட். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் டூ டைப்ஸ் ஆஃப் ஃப்ரிக்ஷன் பார்த்தோம், ஸ்டாட்டிக் அண்ட் கைனடிக் ஃப்ரிக்ஷன், FS அண்ட் FK. ஸோ FS எப்போ ஆக்ட் ஆகுது, whenever there is a tendency to have relative motion, that is different velocities வர ட்ரை பண்ணும்போது ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் வந்துடுது. கைனடிக் ஃப்ரிக்ஷன் whenever after relative motion, ரெண்டு ஆப்ஜெக்ட் மூவ் பண்ண தொடங்கிடுச்சு, அப்போ வரக்கூடிய ஃப்ரிக்ஷன் கைனடிக் ஃப்ரிக்ஷன். ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் 0 to μsn வரைக்கும் வேரி ஆகும். அந்த மேக்ஸிமம் வேல்யூ தான் நம்ம என்ன சொல்கிறோம், லிமிட்டிங் வேல்யூ ஆஃப் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். பட் கைனடிக் ஃப்ரிக்ஷன்றது எப்போவுமே அது ஒரு கான்ஸ்டன்ட். ஓகே, ஸோ ஸ்டாட்டிக் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஸ்டாட்டிக், கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கைனடிக். ஸோ என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க, μs இஸ் ஆல்வேஸ் கிரேட்டர் தென் μk. ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷனோட கோஎஃபிஷியன்ட் தான் அதிகம் இன் ஜென்ரல் தென் கைனடிக் ஃப்ரிக்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ப்ராப்ளம்ஸில் வெறும் உங்களுக்கு ஒரே ஒரு கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன் கொடுத்துருந்தாங்க உடனே அப்படின்னா நீங்கள் என்ன எடுத்துக்கணும், ஸ்டாட்டிக் அண்ட் கைனடிக் சேம் வேல்யூ அப்படின்னு எடுத்துக்கணும். லாஸ்ட்டாக ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸஸ் எலக்ட்ரோமேக்னெட்டிக் இன் நேச்சர். பிகாஸ் சார்ஜ் பார்ட்டிகல் க்ளோஸராக வரனால ஃபோர்ஸஸ் வில் பி ஸ்ட்ராங்கர். அதால் ஏற்படக்கூடிய ஒன்று தான் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ். ஸோ இட் இஸ் எலக்ட்ரோமேக்னெட்டிக் இன் நேச்சர். கூட நீங்கள் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் மாதிரி ஸ்ப்ரிங் ஃபோர்ஸு, ஓகே, டென்ஷன், இது எல்லாமே எலக்ட்ரோமேக்னெட்டிக் இன் நேச்சர் அப்படின்னு சொல்லுவோம். நோட் பண்ணிக்கோங்க, ஸ்ப்ரிங் ஃபோர்ஸ், டென்ஷன் இதெல்லாம் எலக்ட்ரோமேக்னெட்டிக் இன் நேச்சர். பிகாஸ் அந்த சார்ஜ் பார்ட்டிகல் நடுவில் இருக்கக்கூடிய பாண்ட்ஸில் நடுவில் இருக்கக்கூடிய ஃபோர்ஸஸால் ஏற்படுற ஃபோர்ஸஸ் இதெல்லாம். ஸோ இட் இஸ் எலக்ட்ரோமேக்னெட்டிக் இன் நேச்சர் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் நம்ம எக்ஸாம்பிளுக்கு போகலாம்.
ஓகே, இப்போ நம்ம வந்து ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஓகே, ஸோ இப்போ இதில் என்ன எக்ஸாம்பிள் அப்படின்னா, இது வந்து ஒரு மாஸ் எம். ஓகே, இந்த மாஸ் எம்மை நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஒரு ரஃப் சர்ஃபேஸில் ஐ ஹவ் கெப்ட். மாஸ் எம்மை ரஃப் சர்ஃபேஸில் வச்சுருக்கேன். இப்போ இது மேலே நான் என்ன பண்ண போகிறேன், ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் எஃப் வந்து அப்ளை பண்ண போகிறேன். ஸோ ஐ எம் கோயிங் டு அப்ளை அன் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ். கரஸ்பாண்டிங்காக ஃப்ரிக்ஷன் வந்து எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸு. இங்கே கவனிக்க வேண்டியது என்னென்னா, இது வந்து ஒரு கிரவுண்டு வந்து ரெஸ்ட்டில் இருக்குது. பட் இந்த ஆப்ஜெக்ட் வந்து மேலே வந்து வச்சுருக்கோம். இப்போ இது மேலே நான் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணதுக்கப்புறம் இந்த ஆப்ஜெக்ட் என்ன ஆக ட்ரை பண்ணும், மூவ் பண்ண ட்ரை பண்ணுமா? பட் கிரவுண்டு இது ஒரு சர்ஃபேஸ், இதால் ஒரு சர்ஃபேஸ், 2 சர்ஃபேஸஸ் இருக்குது. இந்த சர்ஃபேஸ் கிரவுண்டு சர்ஃபேஸ் எப்போவுமே ரெஸ்ட்டில் இருக்குது. பட் நான் மேலே ஃபோர்ஸ் தரும்போது இந்த மேலே உள்ள சர்ஃபேஸ் என்ன ஆகும், ரைட்டில் நகர ட்ரை பண்ணும். ரைட், ரிலேட்டிவ் மோஷன் வரும். ரிலேட்டிவ் மோஷன் மீன்ஸ் திஸ் மாஸ் வில் ட்ரை டு கோ டுவர்ட்ஸ் ரைட். ஸோ ஃப்ரிக்ஷன் என்ன பண்ணுன்னா எந்த டைரெக்ஷனில் ஆக்ட் ஆகும், ஃப்ரிக்ஷன் வில் ட்ரை டு ஆக்ட் இன் அ டைரெக்ஷன் ஸோ தட் தே போத் ஆர் நீட் டு ஹேவிங் சேம் வெலாசிட்டி. கிரவுண்ட் என்ன ஸ்பீடில் இருக்குது, ரெஸ்ட்டு தானே. அப்போ இந்த மாசமே ரெஸ்ட்டு கொண்டு வரணும்னா நம்ம ரைட் ஹேண்ட் சைடில் ஃபோர்ஸ் கொடுத்தோம். அப்போ அதை திரும்ப ரெஸ்ட்டு கொண்டு வரணும்னா ஃப்ரிக்ஷன் வில் ஆக்ட் இன் த ஆப்போசிட் டைரக்ஷன். புரியுதா? ஸோ நான் அப்ளை பண்ண ஃபோர்ஸ் வந்து ரைட்டு, அதை அப்போஸ் பண்ணுறதுக்கு ஃப்ரிக்ஷன் வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஆக்ட் ஆகுது. ஸோ தட் ஃப்ரிக்ஷன் இஸ் ட்ரைங் டு கீப் கிரவுண்டுக்கும் இதுக்கும் சேம் வெலாசிட்டி வச்சுக்க ட்ரை பண்ணுது. ஓகே, ஸோ இது பேசிக். இப்போ இதை வந்து நம்ம ஸ்டடி பண்ண போகிறோம். அதாவது டு அண்டர்ஸ்டாண்ட் வி ட்ரா 2 கிராஃப்ஸ், 2 கிராஃப் ட்ரா பண்ணி நம்ம படிக்க போகிறோம். ஒன்று வந்து இந்த ஃபோர்ஸ் அப்ளைடுக்கும் ஃப்ரிக்ஷனுக்கும் இடையே உள்ள இந்த கிராஃப் வந்து படிக்க போகிறோம். ஓகே, இது மாதிரி ஒரு கிராஃப் கிடைக்க போகுது. அதுக்கப்புறம் ரெண்டாவது கிராஃப் என்னென்னா ஆக்சலரேஷன். வாட் இஸ் த ஆக்சலரேஷன் ஆஃப் திஸ் மாஸ் எம் வெர்சஸ் த ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ், அப்ளைடு ஃபோர்ஸ் எஃப். புரியுதா? ஸோ இது ரெண்டுத்தையும் we are going to study. இப்போ நான் வந்து உங்களுக்கு ஒரு டேப்லர் காலம் காட்ட போகிறேன். அந்த டேப்லர் காலம் பாருங்கள். ஸோ அதில் பாருங்கள், அந்த ஹெட்டிங்ஸ் பாருங்கள். கேபிட்டல் எஃப், ஸ்மால் எஃப், எஃப் நெட்டுன்றது என்னது, எஃப் நெட்டுன்றது என்ன அப்படின்னா இது மேலே டுவர்ட்ஸ் ரைட்டு பார்த்து என்ன ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது, மாஸ் எம் மேலே டுவர்ட்ஸ் ரைட்டு பார்த்து கேபிட்டல் எஃப், டுவர்ட்ஸ் லெஃப்ட் பார்த்து எஃப். ஸோ கேபிட்டல் எஃப் மைனஸ் ஸ்மால் எஃப் இஸ் ஈக்குவல் டு மாஸ் இன்ட்டு ஆக்சலரேஷன். கரெக்டாக? இது வந்து நம்ம ஏற்கனவே எழுதியிருக்கோம்ல. ஸோ மாஸ் எம் மேலே என்னென்ன ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது, கேபிட்டல் எஃப், அதுக்கு அகெயின்ஸ்டாக ஸ்மால் எஃப் இஸ் ஈக்குவல் டு மாஸ் ஆஃப் திஸ் பாடி இன்ட்டு ஆக்சலரேஷன் இஸ் ஈக்குவல் டு. ஸோ இது எஃப் மைனஸ் எஃப் தான் நம்ம என்ன சொல்கிறோம், நெட் ஃபோர்ஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ ஆக்சலரேஷன்றது எஃப் மைனஸ் எஃப் பை எம், அதாவது எஃப் நெட் பை எம்னு சொல்லலாமா? ஸோ ஒரு பாயிண்ட்டையும் நான் சொல்கிறத கவனிங்க. புரியலன்னா திரும்ப பின்னாடி போயிட்டு புரிஞ்சுக்கோங்க. ரைட்டா? சரி, இப்போ இந்த பர்டிகுலர் ப்ராப்ளமில் என்னென்னா ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷனோட வேல்யூஸ் கொடுத்துட்டான். ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் வந்து இங்கே எவ்வளோ வேல்யூவா, 5 நியூட்டன். ஸோ 0லேருந்து 5 நியூட்டன் வரைக்கும் ஸ்டாட்டிக் அதிகபட்சம் வேரி ஆகும். பட் கைனடிக் ஃப்ரிக்ஷன் கான்ஸ்டன்ட் அண்ட் இட் இஸ் ஈக்குவல் டு 4n அப்படின்றது இந்த ப்ராப்ளமில் இருக்கக்கூடிய கிவன். ஸோ இந்த ப்ராப்ளமில் வந்து இதை கொடுத்துட்டான். நம்ம இந்த 2 கிராஃப்ஸை படித்து புரிஞ்சுக்க போகிறோம். ரைட், ஸோ இப்போ நம்ம இதுக்குள்ளே போகலாம். ஓகே, ஸோ என்ன சொல்கிறான்றது கவனிங்க. ஃபஸ்ட் ஹெட்டிங்கில் கேபிட்டல் எஃப், ஸ்மால் எஃப், அப்புறம் எஃப் நெட்டுன்னு கொடுத்துருக்கான் விச் இஸ் எஃப் மைனஸ் ஸ்மால் எஃப். அதுக்கப்புறம் என்ன டைப் ஆஃப் ஃப்ரிக்ஷன், ஸ்டாட்டிக்காக கைனட்டிக்கான்னு கொடுத்துருக்கான். அதுக்கப்புறம் ரிலேட்டிவ் மோஷன் இருக்கா இல்லையா, ஆர் டெண்டன்சி டு மூவ், டெண்டன்சி ஆஃப் ரிலேட்டிவ் மோஷன் இருக்கா, அதாவது ரிலேட்டிவ் மோஷன் வந்துருச்சா ஆர் ரிலேட்டிவ் மோஷன் வர்றதுக்கு டெண்டன்சியோடு இருக்கா அப்படின்றத கொடுத்துருக்கான். அதுக்கப்புறம் ஆக்சலரேஷன் ஆஃப் த பிளாக் வந்து எஃப் நெட் பை எம் அதை கொடுத்துருக்கான், ஆக்சலரேஷன் என்ன வேல்யூன்றதுக்காக. அதுக்கப்புறம் டயக்ராமோட காமிச்சிருக்கான், அந்த ஃப்ரீ பாடி டயக்ராம், அந்த மாஸ் எம் மேலே என்னென்ன ஃபோர்ஸ்லாம் ஆக்ட் ஆகுதுன்றதுக்காக அந்த டயக்ராம் கொடுத்துருக்கான். ஸோ ஃபஸ்ட்டு கவனிங்க, கேபிட்டல் எஃப் வந்து 0, தட் இஸ் நான் எந்த ஃபோர்ஸுமே அப்ளை பண்ணல. அப்போ ஃப்ரிக்ஷன் என்னவாக இருக்குது, ஒன்றுமே கிடையாது. ஸோ நான் வந்து கேபிட்டல் எஃப் வந்து கேபிட்டல் எஃப் வந்து நான் கொடுக்கல. அதனால் ரிலேட்டிவ் மோஷன் கிரவுண்டும் ரெஸ்ட்டில் இருக்குது, அந்த மாசமும் ரெஸ்ட்டில் இருக்க போகுது. ஸோ தேர் இஸ் நோ டெண்டன்சி, தேர் இஸ் நத்திங். ஸோ நான் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணாதனால அவன் என்ன கொடுத்துருக்கான் பாருங்கள், 4வது இதில் ஃபஸ்ட்டு இதில் 0, செகண்ட் இதுலேயும் 0, தேர்ட் ஃபோர்த்லேயும் 0, சப்ராக்ஷன் ஆஃப் திஸ் ஆல்சோ 0. அதுக்கப்புறம் ஸ்டாட்டிக்காக கைனட்டிக்கா, திஸ் இஸ் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன். ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் 0லேருந்து μn வரைக்கும் வேரி ஆகலன்னு சொல்லணும். ஸோ அந்த μ 0 இல்லையா, ஸோ இட்ஸ் அ ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன். ரிலேட்டிவ் மோஷனை பற்றி சொல்கிறான். இங்கே வந்து
நெய்தர் டெண்டன்சி நார் ஆக்சுவல் ரிலேட்டிவ் மோஷன் டேக்கிங் பிளேஸ். ரெண்டுமே நடக்கலை. மூவ் பண்ணவும் ட்ரை பண்ணலை, ஏன்னா நம்ம எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸே கொடுக்கல. ஸோ நெய்தர். அதுக்கப்புறம் ஆக்சலரேஷன் எஃப் நெட்டே 0. ஸோ ஆக்சலரேஷன் இஸ் 0. அந்த டயக்ராமை பாருங்கள், எந்த ஃபோர்ஸுமே போடலையா. பட் வெர்டிக்கல் டைரக்ஷனில் நார்மல் ரியாக்ஷன் mg இருக்கும், வெர்டிக்கல் டைரக்ஷனில். அது வேறு. சரி, இப்போ அடுத்து 2n நியூட்டன் ஆஃப் ஃபோர்ஸ் நான் கொடுக்க போகிறேன், கேபிட்டல் எஃப். இப்போ நான் இந்த அப்ளை பண்ண இந்த 2 நியூட்டன் இஸ் லெஸ் தென் த லிமிட்டிங் ஃப்ரிக்ஷன், கரெக்டாக? ஸோ அதிகபட்சம் எவ்வளோ தூரம் இருக்கலாம் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன்? 5n வரைக்கும். நான் இப்போ கொடுத்தது அங்கே என்னது 2n தானே. ஸோ அப்போ என்ன பண்ணணும்னா ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் இஸ் அ செல்ஃப் அட்ஜஸ்டிங் ஃபோர்ஸ். நான் 2 நியூட்டன் கொடுத்தேன்னா அதனால ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷனால் அதிகபட்சம் 5 நியூட்டன் வரைக்கும் போக முடியும். ஸோ நான் கொடுத்த 2 நியூட்டனால் ஃப்ரிக்ஷன் என்ன இருக்குது 2 நியூட்டன் வரைக்கும் எடுத்திருக்கு. ஸோ தட் வாட் இஸ் த நெட் ஃபோர்ஸ்? 0. ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் இஸ் செல்ஃப் அட்ஜஸ்டிங். ஸோ திஸ் இஸ் செல்ஃப் அட்ஜஸ்டிங் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன். இங்கே அதுக்கப்புறம் என்னது, ஆப்ஜெக்ட் நகர்ந்துருச்சா? இல்லை, டெண்டன்சி. இப்போ நகர ட்ரை பண்ணிச்சு, பட் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் அதை தடுத்து வச்சிருக்கு. ஸோ தெர் இஸ் அ டெண்டன்சி டு மூவ் மட்டும்தான் இருக்குது. ஸோ டெண்டன்சி மட்டும் இருக்குன்றான். ஆக்சலரேஷன் இஸ் 0. டயக்ராம் பாருங்கள், நம்ம அப்ளை பண்ணது F2 அகெயின்ஸ்டாக -2. ஸோ தெர் இஸ் நோ ஆக்சலரேஷன். அடுத்து 4 நியூட்டன் தரேன். ஃப்ரிக்ஷனும் என்ன ஆகுது, லிமிட்டிங் ஃப்ரிக்ஷனோட கம்மியாக இருக்கிறனால இட் இஸ் செல்ஃப் அட்ஜஸ்டிங். முன்னாடி ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் 2ன்னு கொடுத்துட்டு இருந்தது, இப்போ 4க்கு வந்திருக்கு. த ஃப்ரிக்ஷன் இஸ் ஸ்டாட்டிக். இங்கேயும் டெண்டன்சி 0, டெண்டன்சி தான் 0. டயக்ராம் பாருங்கள், 4 நியூட்டன் கொடுத்தா 4 நியூட்டன். நெக்ஸ்ட்டு நான் என்ன தரப்போகிறேன்னா 5 நியூட்டன் தரப்போனேன். இப்போ ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷனால் அதிகபட்சம் எவ்வளோ தூரம் போக முடியும்? 5 நியூட்டன் வரைக்கும். ஸோ நான் அப்ளை பண்ணதுக்கு ஈக்குவலாக ஸ்டாட்டிக்கும் வந்துடுச்சு. இங்கேயும் ஆக்சலரேஷன் இல்லை, ஸ்டாட்டிக் தான். டெண்டன்சி இஸ் தேர், ஆனால் டெண்டன்சி இருக்கா, ஆனால் மூவ் ஆகலை. தேர் இஸ் நோ ஸ்டில் நோ ரிலேட்டிவ் மோஷன். கிரவுண்டு 0, மேலே வந்து இட் இஸ் நோ மோஷன். ஸோ டெண்டன்சி மட்டும்தான் இருக்குது. ஸோ டயக்ராம் பார்த்தீங்கன்னா நான் அப்ளை பண்ணது 5னா இதுவும் 5 தான். அடுத்து 6 நியூட்டன் தரப்போகிறேன். இந்த தடவை நான் 6 நியூட்டன் கொடுத்தேன், ஆனால் லிமிட்டிங் ஃப்ரிக்ஷன் அதிகபட்சம் எவ்வளோ தர முடியும்? 5 தானே தர முடியும். அப்போ என்ன ஆகிடுது அப்படின்னா, லிமிட்டிங் ஃப்ரிக்ஷனோட மேலே இருக்கிறனால இந்த ஆப்ஜெக்ட் வந்து என்ன ஆகிடும், மூவ் ஆக தொடங்கிடும். அப்படி மூவ் ஆக தொடங்கிடுச்சுன்னா இங்கே என்ன ஃப்ரிக்ஷன் ஆக்ட் ஆகும்? ஸ்டாட்டிக்கோட அதிகமாக கொடுத்துட்டேன்ல, அப்போ ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷனோட நான் மீறிட்டேன். ஸோ ஆப்ஜெக்ட் வந்து மூவ் ஆக தொடங்கிடும். அப்போ உடனே இந்த இடத்துல என்ன ஃப்ரிக்ஷன் வந்துடும்? கைனடிக் ஃப்ரிக்ஷன் வந்துடும். ஸோ கைனடிக் ஃப்ரிக்ஷனோட வேல்யூ என்னது நம்மளுக்கு? 4n. ஓகே. ஸோ அதுக்கப்புறம் என்ன நடக்குது? ஸோ நெட் ஃபோர்ஸ் வந்து 2 F மைனஸ் ஸ்மால் எஃப். கைனடிக் ஃப்ரிக்ஷன் வந்துருச்சு. இங்கே ஆக்சுவல் ரிலேட்டிவ் மோஷன் வந்துச்சு. 2 ஆப்ஜெக்ட் கிரவுண்டு ரெஸ்ட்டில் இருக்குது, இந்த மாஸே மூவ் ஆக தொடங்கிடுச்சு. ஸோ வாட் இஸ் த நெட் ஆக்சலேஷன்? 2 meters per second square. ஸோ டயக்ராம் கிளியராக கொடுத்துருக்கான் பாருங்கள். நான் 6 நியூட்டன் கொடுத்தனால லிமிட்டிங் ஃப்ரிக்ஷன், ஸ்டாட்டிக்கோட லிமிட்டிங் ஃப்ரிக்ஷனை மீறி அதிகமாக இருக்கனால இந்த ஆப்ஜெக்ட் மூவ் ஆக தொடங்கிடுச்சு. அப்போ மூவ் ஆகுறதுனால கைனடிக் ஃப்ரிக்ஷன் மட்டும்தான் ஆக்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இப்போ 8 நியூட்டன் கொடுத்துருக்கேன், விச் இஸ் ஃபார் மோர் தென் லிமிட்டிங் ஃப்ரிக்ஷன். ஸோ இங்கேயும் ரிலேட்டிவ் மோஷன் வரும். ஸோ கைனடிக் ஃப்ரிக்ஷன், ஆக்சுவல் ரிலேட்டிவ் மோஷன் டேக்கிங் பிளேஸ் அண்ட் 4m² ஆக்சலரேஷன். ஸோ மாஸ் வந்து இங்கே என்ன அப்படின்னா 1 kg. ஸோ இங்கே வந்து மாஸ் ஆஃப் திஸ் ஆப்ஜெக்ட் வந்து என்னது 1 kg. அதனால தான் ஆக்சலரேஷன் வந்து நம்மளுக்கு 1 வருது. 2 நியூட்டன்னா 2 meters per second square தான், ஏன்னா டிவைடட் பை m பண்ணணும். mோட வேல்யூ இங்கே 1. ரைட். இப்போது நான் இந்த இடத்துல இது வந்து டேப்லர் காலம். இப்போ இந்த இடத்துல இந்த கிராஃப்ஸை வந்து பாருங்கள். நம்ம அப்ளை பண்ண ஃபோர்ஸ் வந்து கேபிட்டல் எஃப், ஃப்ரிக்ஷன் எவ்வளோ டெவலப் ஆச்சுன்னு. நான் அப்ளை பண்ணது கேபிட்டல் எஃபா 0 நியூட்டன்லேருந்து அப்ளை பண்ணேன், கரெக்டாக? ஃபோர்ஸே அப்ளை பண்ணாத சுச்சுவேஷன்லேருந்து. ஸோ 0லேருந்து நான் அப்ளை பண்ணும்போது என்ன ஆகுது, நான் அப்ளை பண்ண ஃப்ரிக்ஷனும் கூடிக்கிட்டே வருது, ப்ரொபோஷ்னலாக கூட்டிகிட்டு வருது. நான் 2 நியூட்டன் எஃப் கொடுத்தேன்னா அதுவும் என்ன ஆகிடுச்சு, 2 நியூட்டன் வந்துடுச்சு. ஸோ இட் இஸ் அ ஸ்ட்ரைட் லைன் மேக்கிங் அ 45 degree. ஓகே, நான் எவ்வளோ இன்க்ரீஸ் பண்ணுறேன்னா கரஸ்பாண்டிங்காக இன்க்ரீஸ் ஆகும். ஸ்ட்ரெயிட் லைன் ப்ராப்பர்ட்டி படி திஸ் இஸ் 45. அப்போ தான் இது 2 நியூட்டன்னா அதுவும் 2 நியூட்டன் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ நான் இன்க்ரீஸ் பண்ண இன்க்ரீஸ் ஆகிட்டே வருது. அதிகபட்சம் லிமிட்டிங் ஃப்ரிக்ஷன் என்னது 5 நியூட்டன் நான் இன்க்ரீஸ் பண்ணுற வரைக்கும், எஃப் 5 நியூட்டன் போகிற வரைக்கும் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸும் என்னாச்சு, ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷனும் 5 நியூட்டன் வரைக்கும் போச்சு. ஸோ திஸ் இஸ் த மேக்ஸிமம் வேல்யூ ஆஃப் ஃப்ரிக்ஷன் இட் ஹவ் அட்டைன்ட். ஆனால் இதுக்கு மேலே என்னோடய எஃப் நான் கொடுக்குறேன், 5 நியூட்டனுக்கு மேலே கொடுக்கும்போது என்ன ஆயிடுச்சு, ஆப்ஜெக்ட் லிமிட்டிங் ஃப்ரிக்ஷனை தாண்டி இருக்கனால ஆப்ஜெக்ட் மூவ் ஆக தொடங்கிட்டனால உடனே அது என்ன ஆயிடுச்சு, சடனாக ஒரு டிப் வந்துருச்சா. சடன்லி ஒரு டிப் வந்து
the friction has become kinetic. This is kinetic friction. The point on the kinetic friction and it is a constant value. So இதுக்கு மேல நான் எவ்வளோ ஃபோர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணாலும் வெறும் kinetic friction இருக்கும், அதுவும் அதோட வேல்யூ கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். கரெக்டாக? ஸோ அதுக்கப்புறம் இந்த இடத்துல என்ன போட்டிருக்கோம்? ஸோ இந்த இடத்துல என்ன அப்படின்னா நம்மளுக்கு கிராஃப் கொஞ்சம் இப்படி வரும். சரி, இப்போது இங்கேயும் அப்படி தான் ஆக்சலரேஷன் வந்து என்ன ஃபார்முலா எடுக்குது? F மைனஸ் ஸ்மால் எஃப் டிவைடட் பை எம். ஸோ நம்மளுக்கு வந்து அந்த லிமிட்டிங் ஃப்ரிக்ஷனை அட்டைன் பண்ணுற வரைக்கும் அப்ளைட் ஃபோர்ஸ் வந்து ஆக்சலரேஷனே இல்லை, ஆக்சலரேஷன் இஸ் 0. ஆனால் ஒன்ஸ் நான் 5 நியூட்டனை தாண்டினதுக்கப்புறம் ஆக்சலரேஷன் இஸ் இன்க்ரீஸிங் ஸ்டெடிலி ஆஸ் அ ஸ்ட்ரைட் லைன். ஸோ லிமிட்டிங் ஃப்ரிக்ஷன் வந்ததுக்கப்புறம் தாண்டினதுக்கப்புறம் எஃப் மைனஸ் எஃப் பை ஸ்மால் எம். ஸோ ஆக்சலரேஷன் ஸ்டெடியாக அதுக்கப்புறம் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்குது ஆஸ் அ ஸ்ட்ரைட் லைன். இந்த கிராஃபில் வச்சு இதை நீங்கள் ப்ரூவ் பண்ண முடியும், இட் இஸ் கோயிங் இன் அ ஸ்ட்ரைட் லைன் அப்படின்னு. ஓகே, ஸோ திஸ் இஸ் a வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ப்பா. இதை புரிஞ்சுக்க ட்ரை பண்ணிங்கன்னா ஃப்ரிக்ஷன் இஸ் டன். இப்போ அடுத்து நம்ம ஒரு 3 எக்ஸாம்பிள்ஸ் பார்க்க போகிறோம். அதில் இன்னும் பெட்டராக நீங்கள் புரிஞ்சுக்க முடியும் ஃப்ரிக்ஷன் என்னென்னு. ஸோ அதுக்கு போகலாம். இப்போ ஓகே, குட். ஸோ இந்த ப்ராப்ளமில் என்ன கொடுத்துருக்கான் அப்படின்றத பாருங்கள். See, a body of mass 10 kg. Okay, a body of mass 10 kg is kept on a horizontal floor of coefficient of static friction μs ஓட வேல்யூ வந்து 0.5, coefficient of kinetic friction 0.45 as shown in the figure அப்படின்னு கொடுத்துருக்கான். ஸோ this is your figure. ஓகே, உங்களுக்கு ஸ்க்ரீனில் தெரியுது பாருங்கள், this is your figure. So find the acceleration, force of friction, contact force on the body by the plane. Find the acceleration, force of friction. அதுக்கப்புறம் என்ன கேட்குறான்? Contact force on the body, contact force on the body by the plane when driving forces G ஓட வேல்யூ 10 ன்னு எடுத்துக்க சொல்கிறான். when the driving forces 40 Newton and 60 Newton. அதாவது ரெண்டு சிச்சுவேஷன் தரான். நம்மளோட டிரைவிங் ஃபோர்ஸ்ன்றது கேபிட்டல் எஃப், நம்மளோட டிரைவிங் ஃபோர்ஸ் வந்து 40 நியூட்டன் அண்ட் 60 நியூட்டனாக இருக்கும்போது நம்மளுக்கு வந்து யூ நீட் டு ஃபைண்ட் த ஆக்சலரேஷன், ஃபோர்ஸ் ஆஃப் ஃப்ரிக்ஷன் அண்ட் கான்டாக்ட் ஃபோர்ஸ். ஓகே, ஸோ இதை எப்படி பண்ணுறது? சரி, ஃபஸ்ட்டு நம்மளுக்கு வந்து ஆஸ் யூஷுவல் என்னென்னா 10 kg மாஸ் ட்ரிவன் ஃபோர்ஸஸ் எஃப், அதாவது எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸஸ் எஃப், மியூஎஸ் மியூகே. கரெக்டாக? ஸோ அவன் என்ன கேட்குறான்? கேஸ் இவன் எஃப் இஸ் ஈக்குவல் டு 40 நியூட்டன் இருக்கும்போது ஏஎஃப் அப்புறம் கான்டாக்ட் ஃபோர்ஸ்னு ஒன்று கேட்குறான். கான்டாக்ட் ஃபோர்ஸுன்றது ஒன்றும் கிடையாது, நம்மளுக்கு 2 டைப் ஆஃப் கான்டாக்ட் ஃபோர்ஸ் இருக்கு இல்லையா? என்னென்னது? ஃப்ரிக்ஷன், அதுக்கப்புறம் நார்மல் ரியாக்ஷன். இதோட ரிசல்டன்ட் தான் என்னது? கான்டாக்ட் ஃபோர்ஸு. அதை நான் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்றதை லெட் சி. ஸோ ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பாருங்கள். நான் வந்து லிமிட்டிங் ஃப்ரிக்ஷனை ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிக்க போகிறேன்ப்பா. லிமிட்டிங் ஃப்ரிக்ஷன் வந்து நம்மளுக்கு இங்கே தேவை. ஸோ ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷனில் மேக்ஸிமம் வேல்யூ இருக்குல்ல, μsn. ஸோ இந்த இடத்துல ஃப்ரீ பாடி டயக்ராம் நான் போட்டேன்னா மேலே பார்த்து என்ன இருக்கும்? See, this is common tangent. Common tangent க்கு perpendicular towards the body பார்த்து நார்மல் ரியாக்ஷன். ஸோ ஃபோர்ஸ் வந்து this is F நான் அப்ளை பண்ணது. டவுன்வர்டு பார்த்து என்ன இருக்கும் நம்மளுக்கு? mg will be there, m into g டவுன்வர்டு பார்த்து இருக்குது. ஸோ பேசிக்காக வெர்டிக்கல் டைரக்ஷனில் ஆக்சலரேஷன் கிடையாது. ஸோ நம்ம இதுலேருந்து என்ன சொல்லலாம்? n is equal to mgன்னு சொல்லலாமா? ஸோ அதை எடுத்து இங்கே அப்ளை பண்ணுறேன். என்ன வரும்? FL will be equal to μs mg. ஸோ இதோட வேல்யூ நான் சப்ஸ்டியூட் பண்ணி பார்த்தேன்னா g வந்து 10ன்னு எடுத்துக்க சொல்லிட்டான். ஸோ நான் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஸோ இட் இஸ் 0.5 கரெக்டாக? μs is 0.5 into 10 into 10. ஸோ the answer will be 50 Newton. ஸோ இப்போ என்னென்னா 50 நியூட்டன் அப்படின்றது தான் லிமிட்டிங் ஃப்ரிக்ஷன். ஸோ கேஸ் ஏ பார்க்கும்போது என்ன அப்படின்னா, ஸோ கேஸ் 1 ஓகே. ஸோ என்ன ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது? நம்மளுக்கு வந்து 10 kg பிளாக் எவ்வளோ ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது? 40 நியூட்டன். இப்போ நல்லா கவனிங்க, நம்ம வந்து இது ஒரு ரஃப் சர்ஃபேஸு 40 நியூட்டன் அப்ளை பண்ணியிருக்கேன், 40 நியூட்டன் அப்ளை பண்ணியிருக்கேன். பட் லிமிட்டிங் ஃப்ரிக்ஷன், ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் வந்து அதிகபட்சம் எவ்வளோ தூரம் வரைக்கும் வேரி ஆகலாம்? 50 நியூட்டன்லேருந்து, ஏன்னா லிமிட்டிங் ஃப்ரிக்ஷன் 50 இல்லையா? ஸோ 50லேருந்து 0 வரைக்கும் என்ன ஆக முடியும்? லிமிட்டிங் ஃப்ரிக்ஷனால் வேரி ஆக முடியும். ஸோ அப்படி இருக்கும்போது இங்கே நான் 40 தான் கொடுத்துருக்கேன். ஸோ அப்போ என்னென்னா ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் வந்து எவ்வளோ தூரம் ஆக்ட் ஆகும்னா ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷனு அதோட வேல்யூ எவ்வளோ இருக்கும்? அதிகபட்சம் அதால் 50 வரைக்கும் போக முடியல, ஆனால் வெறும் 40 தான் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த இடத்துல எவ்வளோ இருக்கும் ஃப்ரிக்ஷன்? இட் வில் பி ஈக்குவல் டு 40 நியூட்டன். ஸோ வாட் இஸ் த நெட் ஃபோர்ஸ் ஹியர்? கேபிட்டல் F 40 மைனஸ் FS. 40 மைனஸ் 40 நம்மளுக்கு என்ன வருது? 0 அப்படின்னு வருது F நெட்டு.
கரெக்டாக? சரி, அதுக்கப்புறம் எஸ் நம்ம வந்து வாட் இஸ் ஆக்சலரேஷன். ஸோ வாட் இஸ் நெட் ஃபோர்ஸ் ஜீரோனால ஆக்சலரேஷன் நம்ம என்ன சொல்லலாம், ஆப்ஜெக்ட் மூவே ஆகாது. ஸோ ஆக்சலரேஷன் இஸ் ஜீரோ, ரைட்டா? ஸோ அதுக்கப்புறம் வாட் இஸ் அ கான்டாக்ட் ஃபோர்ஸ். கான்டாக்ட் ஃபோர்ஸ்ன்றது தான் என்னன்றதை பார்க்கலாம். சரி, ரெண்டு டைப் ஆஃப் கான்டாக்ட் ஃபோர்ஸ் தான். ஒன்று ஃப்ரிக்ஷனு, இன்னொன்று வந்து நார்மல் ரியாக்ஷன். ஸோ திஸ் இஸ் அவர் நார்மல் ரியாக்ஷன், திஸ் இஸ் அவர் ஃப்ரிக்ஷன். ஸோ இதோட ரிசல்ட்டன்ட்டு தான் நம்ம என்ன சொல்கிறோம், அவன் கேட்டிருக்க கான்டாக்ட் ஃபோர்ஸு. ஸோ அதாவது கான்டாக்ட் ஃபோர்ஸ் பை த பிளேன் ஆன் த பாடி அப்படின்னு கேட்டிருக்கான். ஸோ மேலே பார்த்து என் இருக்கா, லெஃப்ட் ஹேண்ட் சைடு பார்த்து ஃப்ரிக்ஷன் இருக்குது. ஃப்ரிக்ஷன் எவ்வளோ வேல்யூ இந்த ப்ராப்ளமில், என்னோட வேல்யூ வந்து ஈக்குவல் டு எம்ஜி. கரெக்டாக ஆல்ரெடி நம்ம ப்ரூவ் பண்ணோம்ல, அதில் சேஞ்சஸ் இல்லை, n is equal to mg தான். ஸோ F is equal to 40 நியூட்டன். ஸோ இதோட வேல்யூ நம்மளுக்கு எவ்வளோ வருது, நார்மல் ரியாக்ஷன் 100 100. ஸோ 100 நியூட்டன். ஸோ இப்போது இதோட ரிசல்ட்டன்ட்டை தான் நம்ம என்ன சொல்கிறோம், தி கான்டாக்ட் ஃபோர்ஸ். கான்டாக்ட் ஃபோர்ஸ். இப்போ என்ன விஷயம்னா, இந்த ரெண்டு ஃபோர்ஸுமே எப்படி இருக்குது, நம்மளுக்கு பர்பண்டிகுலராக இருக்குது, இந்த நார்மல் ரியாக்ஷனும் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸும். ஸோ வாட் இஸ் த ரிசல்டன்ட். ஸோ கான்டாக்ட் ஃபோர்ஸ்ன்றது என்னது, நம்மளோட ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் பர்பண்டிகுலராக இருக்கிறனால parallelogram law of vector additionல cos theta வந்து 19 போடுங்க. parallelogram law of vector additionல angle between them is 90 degree. So you will have what, fs square plus n square, right? So இதில் வந்து நம்மளுக்கு ஆன்சர் வரும். So 40 square plus 100 square. So the final answer will be what, நீங்கள் அப்ராக்சிமேட்டாக இதோட ஆன்சர் சொல்லலாம். The answer will be 107, approximately 107.7 வருது. பட் நம்ம 107 கூட we can approximately say. புரியுதாப்பா? இது வந்து நம்மளோட ஃபஸ்ட்டு கேஸு. இப்போ அடுத்து என்னென்னா கேஸ் 2, when force is equal to 60 நியூட்டன். ஸோ இந்த கேஸ் எப்படி நம்ம ஒர்க் அவுட் பண்ணுறது? சி, நம்ம இந்த தடவை வந்து 60 நியூட்டன் அப்ளை பண்ண போகிறோம். 60 நியூட்டன் அப்ளை பண்ணுறதுனால என்ன ஆக போகுது, 60 நியூட்டன், ரைட்டா? இப்போ வந்து ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் வந்து என்னது, 60 நியூட்டன் அப்ளை பண்ணியிருக்கோம். பட் இது 60 நியூட்டன் இஸ் கிரேட்டர் தென் த லிமிட்டிங் வேல்யூ. அப்போ என்ன ஆகிடும், ஆப்ஜெக்ட் வந்து ஆக்சலரேட் ஆக ஆரம்பிச்சிடும். ஏன்னா அது லிமிட்டிங் ஃப்ரிக்ஷனோட அதிகமாக இருக்கனால ஆப்ஜெக்ட் மூவ் ஆகிடும். ஸோ இங்கே ஸ்டாட்டிக் ஆக்ட் ஆகுமா, கைனட்டிக் ஆக்ட் ஆகுமா, கைனட்டிக் வில் ஆக்ட். ஸோ இதில் வந்து நம்ம ஆக்சலரேஷன் கண்டுபிடிக்கணும்னா F minus Fk will be equal to m into a. summation of force along x direction இருக்கு இல்லையா, இந்த ஃபார்முலா m into a, அந்த ஃபார்முலா அப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ இதை அப்ளை பண்ணால் you will get this one. So what is this one, 60. what is kinetic frictionோட வேல்யூ, அதிகபட்சம் kinetic friction எவ்வளோ இப்போ வேல்யூ எடுக்க முடியும், Fk is equal to mu k into n. ஸோ kinetic frictionோட வேல்யூ எவ்வளோ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 45 you are getting. kinetic friction வந்து எவ்வளோ, 0.45 into 100 இல்லை, ஏன்னா நார்மல் ரியாக்ஷன் வந்து 100, நார்மல் ரியாக்ஷன் வந்து 100, n is equal to mg, right? you will get 100. ஸோ இது வந்து என்னது 45 நியூட்டன். ஸோ Fk வந்து 45 நியூட்டன். this will be equal to mass எவ்வளோ நம்மளுக்கு 10 into a. ஸோ basically we are getting 15 by 10 is equal to a. இது வந்து என்ன வருது, 1.5 meters per second square. புரியுதா, 1.5 meters per second square. ஸோ ஆக்சலரேஷன் நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. இப்போ அடுத்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், ஆக்சலரேஷன் கேட்டால் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்சிட்டோம்ல, என்ன ஃப்ரிக்ஷன் இங்கே ஆக்ட் ஆகுது, ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் ஆக்ட் ஆகுது. ஸோ ஏவோட வேல்யூ வந்து 1.5 m மீட்டர் ஸ்கொயர் அண்ட் ஃப்ரிக்ஷனலோட வேல்யூ என்னது 45 நியூட்டன். கான்டாக்ட் ஃபோர்ஸ் என்னென்னு நம்ம சொல்லணும். கான்டாக்ட் ஃபோர்ஸ்ன்றது என்னது, இங்கே என்னென்ன ஃபோர்ஸ்லாம் இப்போ ஆக்ட் ஆகுது, கான்டாக்ட் ஃபோர்ஸு, நார்மல் ரியாக்ஷனும் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸும். இது ரெண்டுத்துக்கான ரிசல்ட்டன்ட்டு தான் என்னது, திஸ் இஸ் அவர் நம்மளுக்கு கான்டாக்ட் ஃபோர்ஸு. ஸோ இதோட வேல்யூ என்னவாக இருக்கும், தேர் ஆங்கிள் பிட்வீன் them is 90 degree. ஸோ யூ கேன் ரைட் theta, parallelogram law of vector addition யூஸ் பண்ணிங்கன்னா once again n square plus fk square. ஸோ நார்மல் ரியாக்ஷன் என்ன வரும் நம்மளுக்கு 500, 100, ரைட்? இது வந்து 45 ஹோல் ஸ்கொயர். ஸோ இதில் வந்து ஆன்சர் என்ன வரும் நம்மளுக்கு
Yeah, you will get approximately 109. 110 illa 109 you will get approximately Newton. So this is 3 unknowns they are asking us to find. So next இன்னொரு அடுத்த interesting problemக்கு we will go. So first இந்த problem என்ன கொடுத்திருக்கான் பாருங்க. There are two blocks A and B of mass 5 kg and 10 kg are placed as shown in the figure. So figureல வந்து ரெண்டு மாஸ் வச்சிருக்கானா 5 kg மாஸ் மேலே இருக்கு, கீழே வந்து 10 kg இருக்கு. 5 kg மாஸ்க்கு வந்து A நேம் பண்ணியிருக்கான், 10 kgக்கு வந்து B நேம் பண்ணியிருக்கான். ஓகே, ஸோ if block A is pulled with 50 Newton, block A வந்து எவ்வளோ தூரம் வச்சு புல் பண்ணுறானா 50 நியூட்டனை வச்சு 15 Newton ஃபோர்ஸால் புல் பண்ணுறானா. they are asking find out acceleration of A and B. A ஓட acceleration, B ஓட acceleration என்னவா இருக்குன்றான். see if coefficient of friction between A and B is 0.5 and between B and ground is 0.4. ஓகே, இப்போ இந்த ரெண்டு ஏக்கும் பிக்கும் நடுவில் எவ்வளோ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷனா 0.5, பிக்கும் கிரவுண்டுக்கும் உள்ள கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன் வந்து 0.4 நியூட்டன். 0.4 நியூட்டனா? நோ, நியூட்டன்லாம் வராது. திஸ் இஸ் டைமென்ஷன்லெஸ் குவான்டிட்டி, ரைட்? ஸோ மியூக்கு வந்து யூனிட் கிடையாது. சரி, இப்போ தே ஆர் ஆஸ்கிங் ஆக்சலரேஷன். ஸோ இப்போ என்னென்னா இந்த ப்ராப்ளம் கொஞ்சம் நீங்கள் கவனமாக ஹேண்டில் பண்ண வேண்டியிருக்கும். ஓகே, ஸோ என்ன அப்படின்றத பாருங்கள். ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணிட போகிறேன் அப்படின்னா லிமிட்டிங் ஃப்ரிக்ஷன், அதாவது ரெண்டு சர்ஃபேஸுக்கு நடுவில் நம்மளுக்கு சர்ஃபேஸுக்கு நடுவில் ரிலேட்டிவ் மோஷன் வரணும்னா குறைஞ்சபட்சம் எவ்வளோ ஃபோர்ஸ் தேவை? ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷனோட லிமிட்டிங் வேல்யூவோட கொஞ்சம் அதிகமாக இருந்தால் தான் ஆப்ஜெக்டால் நகர முடியும். நம்ம ஏற்கனவே பார்த்தோம்ல, ரைட்? ஸோ அப்ளைட் ஃபோர்ஸ் ஷுட் பி கிரேட்டர் தென் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷனோட அதிகமாக இருக்கும். சரி, கவனிங்க. இப்போ 5 kg பிளாக்கு மேலே ஃப்ரீ பாடி டயக்ராம் அப்ளை பண்ணலாம். ஸோ ஃப்ரீ பாடி டயக்ராம் 5 kgக்கு ஃப்ரீ பாடி டயக்ராம் ஐ எம் கோயிங் டு புட். ஓகே, போட்டோன்னா என்ன வரும்? திஸ் இஸ் 5 kg. இங்கே என்ன இருக்குது நம்மளுக்கு? திஸ் இஸ் அ காமன் டேஞ்சன்ட். 5 kgக்கும் 10 kgக்கும் நடுவில் இருக்கக்கூடிய காமன் டேஞ்சன்ட் இது. ஸோ டுவர்ட்ஸ் அ நார்மல் பார்த்து நம்மளுக்கு என்ன இருக்குது? இது வந்து NAன்னு கூப்பிடுவா. திஸ் இஸ் நார்மல் ரியாக்ஷன் ஃப்ரம் ஆன் A, ஃபஸ்ட்டு காமன் டேஞ்சன்ட்டு. இப்போ வேறு எதுவும் ஃபோர்ஸஸ் ஆக்ட் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா எஸ், 5 kg வில் ஆக்ட் டவுன்வர்ட். இப்போ வேறு என்ன ஃபோர்ஸ்லாம் இது மேலே ஆக்ட் ஆகுது ஃப்ரீ பாடி டயக்ராமில் காமிக்கிறதுக்கு? திஸ் இஸ் 50 நியூட்டன். ஸோ இதுக்கு அகெயின்ஸ்டாக என்ன ஆகும்? இந்த டைரெக்ஷனில் ஒரு ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். இப்போ என்னென்னா நான் லிமிட்டிங் ஃப்ரிக்ஷன் கண்டுபிடிக்க போகிறேன் ஃபார் திஸ் ஒன். ஓகே, இந்த சர்ஃபேஸ்க்கு லிமிட்டிங் ஃப்ரிக்ஷன் நான் எப்படி கண்டுபிடிக்கணும்? அதாவது ஏக்கும் பிக்கும் நடுவில் இருக்கக்கூடிய இந்த சர்ஃபேஸ்க்கு லிமிட்டிங் ஃப்ரிக்ஷன் கண்டுபிடிக்கணும். ஸோ பிட்வீன் A and B surface, limiting friction between. ஸோ ஃபஸ்ட்டு பிட்வீன் நான் யார் கண்டுபிடிக்க போகிறேன்? A and B surface. ஸோ லிமிட்டிங் ஃப்ரிக்ஷன் எப்படி கண்டுபிடிக்கிறது? FL is equal to what is the friction? Yeah, we need to substitute Fs into N1. NA போடலாமா? அதாவது கவனிங்க எப்படி லிமிட்டிங் ஃப்ரிக்ஷன் கண்டுபிடிக்கிறோன்னு. திஸ் இஸ் த காமன் டேஞ்சன்ட், ரைட்? இந்த காமன் டேஞ்சன்ட்லேருந்து டெவலப் ஆகக்கூடிய நார்மல் ரியாக்ஷன் தான் நான் இங்கே போட்டிருக்கேன். ஸோ அதோட லிமிட்டிங் ஃப்ரிக்ஷன் பிட்வீன் A and B கண்டுபிடிக்கிறோம், விச் இஸ் திஸ் காமன் டேஞ்சன்ட். அதுலேருந்து என்ன டெவலப் ஆகுது? நார்மல் ரியாக்ஷன் NA டெவலப் ஆகுது. ஸோ நான் சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன வரும்? ஸோ எனக்கு வந்து லிமிட்டிங் ஃப்ரிக்ஷன் பிட்வீன் A and B என்னது? 0.5. வாட் அபவுட் NA? NAன்றது என்னது? இதோட கம்பேர் பண்ணி சொல்லுங்கள் பார்க்கலாம். வெர்டிக்கல் டைரக்ஷனில் இங்கே நோ ஆக்சிலரேஷன். ஸோ NA இஸ் ஈக்குவல் டு 5Gன்னு சொல்லலாமா? ஸோ NA ஈக்குவல் டு 5G. ஸோ 5G போட்டாச்சு. இப்போ இது என்ன ஆகும்? 25 நியூட்டன். ஸோ திஸ் இஸ் த லிமிட்டிங் ஃப்ரிக்ஷன் பிட்வீன் A and B சர்ஃபேஸ். ஸோ நல்லா கவனிங்க, இங்கே நான் அப்ளை பண்ணது என்னது? இங்கே அப்ளை பண்ணது 50 நியூட்டன், கரெக்டாக? 50 நியூட்டன் அப்ளை பண்ணனால வாட் இஸ் கோயிங் டு ஹேப்பன் ஹியர்? யா, 50 நியூட்டன் நம்ம இங்கே அப்ளை பண்ணியிருக்கோம், ரைட்? எஸ், 15 நியூட்டன் அப்ளை பண்ணியிருக்கோம். திஸ் இஸ் கிரேட்டர் தென் த ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன். லிமிட்டிங் ஃப்ரிக்ஷனோட அதிகமான வேல்யூ. லிமிட்டிங் ஃப்ரிக்ஷன் வந்து 25 தான், ஆனால் இங்கே வேல்யூ என்னது நம்மளுக்கு? 50. ஸோ
இது வந்து பேசிக்காக என்ன ஃப்ரிக்ஷன் இங்கே ஆக்ட் ஆகும்? கைனடிக் ஃப்ரிக்ஷன் தானே ஆக்ட் ஆகும். கைனடிக் ஃப்ரிக்ஷன் என்னது? பிட்வீன் தி சர்ஃபேஸ் ஏ அண்ட் பிக்கு நடுவில் கைனடிக் ஃப்ரிக்ஷன் இஸ் மியூ கே. பா இங்கே வந்து தனித்தனியாக ஃப்ரிக்ஷன் வேல்யூ கொடுக்கலப்பா. ஏக்கும் பிக்கும் நடுவில் இருக்கிறது ஒரே ஒரு ஃப்ரிக்ஷன் வேல்யூ தான் கொடுத்துருக்கான். ஸ்டாட்டிக் கைனடிக் தனித்தனியாக கொடுக்கல. ஸோ நான் இங்கே என்ன பண்ண போகிறேன்னா ஐ எம் கோயிங் டு யூஸ் 0.5 into n. ஸோ விச் இஸ் சேம் ஆஸ் திஸ் வேல்யூ தானே, 25 நியூட்டன் தான் வரும். ஸோ ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷனுக்கும் லிமிட்டிங் ஃப்ரிக்ஷன் ரெண்டுமே சேம் வேல்யூ. ஸோ அப்போ என்ன வரும் நம்மளுக்கு? கைனடிக் ஃப்ரிக்ஷன் 25 நியூட்டன். ஸோ இதுலேருந்து நம்ம ஆக்சலரேஷன் கண்டுபிடிக்கலாமா? பிளாக் ஏவோட ஆக்சலரேஷன். ஸோ என்ன வரும்? 15 நியூட்டன் டுவர்ட்ஸ் ரைட். லெஃப்ட் ஹேண்ட் சைடு பார்த்து என்னது? 25. ஏன்னா இங்கே ஸ்டாட்டிக் கைனடிக் தனித்தனி கிடையாது. சாரி, ஸ்டாட்டிக் அண்ட் லிமிட்டிங் ஃப்ரிக்ஷன் ரெண்டு மியூஎஸ் அண்ட் மியூகே சேம். அதனால் இதோட வேல்யூ நம்மளுக்கு சேமாக வருது. ஸோ இப்போ இதில் வந்து F is equal to மாஸ் வந்து 5 into acceleration of A. ஸோ அப்ளை பண்ணால் என்ன வரும்? 25 will be equal to 5. ஸோ இதுலேருந்து என்ன சொல்லலாம்? ஆக்சலரேஷன் ஆஃப் A is equal to 5 meters per second square. ஸோ திஸ் இஸ் அவர் ஆக்சலரேஷன் ஆஃப் பிளாக் A. இப்போ இங்கே கவனிக்க வேண்டியது என்னென்னா, நான் என்ன அப்ளை பண்ணிட்டேன்? A equal to 10ன்னு அப்ளை பண்ணிட்டேன். ஓகே, ஸோ அதில் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஆப்ஷன்ஸில் ஏதாவது ரொம்ப க்ளோசர் வேல்யூஸ், இப்போ 4.9 இருக்குது ஆப்ஷனில் அப்படின்னா கொஞ்சம் நீங்கள் திங்க் பண்ணணும். 9.8 சப்ஸ்டியூட் பண்ணி அந்த ஆப்ஷனில் வந்து க்ளோசர் வேல்யூஸில் வருதா அப்படின்றத பார்க்கணும். ஸோ ஏன்னா நம்ம இங்கே 10ன்றது அப்ராக்சிமேட் வேல்யூ. ஸோ அதில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சரி, இப்போ அடுத்து ஃப்ரீ பாடி டயக்ராம் ஃபார் யாருக்கு போடலாம்? ஃப்ரீ பாடி டயக்ராம் ஃபார் 10 kg. சரி, 10 kg ஃப்ரீ பாடி டயக்ராம் போடலாமா? சரி, வாட் இஸ் த லிமிட்டிங் ஃப்ரிக்ஷன் ஆஃப் 10 kg? See, limiting friction is there. அதாவது limiting friction between B and ground. பிளாக் Bக்கும் கிரவுண்டுக்கும் நடுவில் இருக்குது. ஸோ இதுக்கு நான் இதை எப்படி கண்டுபிடிக்கலாம் லிமிட்டிங் ஃப்ரிக்ஷன்னா? அதுக்கு முன்னாடி ஃப்ரீ பாடி டயக்ராம் போட்டுடலாம். திஸ் இஸ் 10 kg ரைட். இதுதான் காமன் டேஞ்சன்ட். மேலே ஒரு காமன் டேஞ்சன்ட் இருக்குது இல்லையா? இப்போ கீழேருந்து வரக்கூடிய காமன் டேஞ்சன்ட் இது வந்து கிரவுண்டு. அதாவது 10 kgக்கும் கிரவுண்டுக்கும் உள்ள காமன் டேஞ்சன்ட் வந்து என்னது? ஐ எம் கோயிங் டு கால் தட் அஸ் டுவர்ட்ஸ் த பாடி பார்த்து போடணும். NB அப்படின்னு கூப்பிட போகிறேன். இது ஏற்கனவே உள்ளது இந்த சர்ஃபேஸு 5 kgக்கும் 10 kgக்கும் உள்ளது இது. ஸோ அதுக்கு நான் டுவர்ட்ஸ் த பாடி பார்த்து என்ன பண்ணணும்? NA. கரெக்டாக சேம் காமன் டேஞ்சன்ட்லேருந்து வரனால NA ப்ரீவியஸ்க்கும் இருக்கும். சரி, இப்போ நல்லா கவனிங்க, இங்கே தான் ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. சரி, நான் ஃபோர்ஸ் வந்து 50 நியூட்டன் யார் மேலே அப்ளை பண்ணேன்? 5 kg மேலே அப்ளை பண்ணேன்னா ஸோ ஃப்ரிக்ஷன் வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஆக்ட் ஆச்சு. நான் ஏற்கனவே என்ன சொல்லியிருக்கேன்? ஃப்ரிக்ஷன் வில் அக்கர்ஸ் இன் பேர் and occurs in pair and acts in opposite direction on different bodies ன்னு சொன்னா ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட்டாக இருக்கும். அதே மாதிரி டிஃப்ரெண்ட் பாடிஸில் ஆக்ட் ஆகும். ஸோ இப்போ வந்து இந்த இடத்துல என்ன நியூட்டன் ஆக்ட் ஆகிருக்கு? 5K FK. இது லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஆக்ட் ஆகிருக்கா? பட் அதே காமன் டேஞ்சன்ட்டில் இந்த பாடி 10 kg மேலே என்ன ஆகுனா FK will act. புரியுதா? ரொம்ப முக்கியமான பாயிண்ட். இங்கே வந்து 5 kgயில் லெஃப்ட் ஹேண்ட் சைடு பார்த்து FK, அதே 10 kgயில் அதே காமன் டேஞ்சன்ட்டில் ரைட் ஹேண்ட் சைடு பார்த்து ஆக்ட் ஆகும். புரியுதா? எஸ். இப்போ FK வந்து டுவர்ட்ஸ் ரைட்டு பார்த்து ஆக்ட் ஆகுதா? உடனே என்ன ஆகும் அப்படின்னா இந்த பாட்டமில் என்ன இருக்குது? நம்மளுக்கு பாட்டமில் தெர் இஸ் கிரவுண்டுக்கும் இதுக்கும் ஃப்ரிக்ஷன் இருக்குது. கிரவுண்டுக்கும் 10 kgக்கும் அந்த லிமிட்டிங் ஃப்ரிக்ஷனை கண்டுபிடிச்சோம். லிமிட்டிங் ஃப்ரிக்ஷன் பிட்வீன் B அண்ட் கிரவுண்ட் என்னது? வாட் இஸ் த லிமிட்டிங் ஃப்ரிக்ஷன்? ஒரே ஒரு மியூ தான் கொடுத்துருக்கான். ஸோ மியூ இன்ட்டு என்ன போட்டுக்கலாம், விச் இஸ் 0.4 இன்ட்டு வாட்? இப்போ வாட் இஸ் த நார்மல் ரியாக்ஷன் இயர்? யாரோட இந்த காமன் டேஞ்சன்ட்டில் இருந்து டெவலப் ஆகக்கூடிய ஃப்ரிக்ஷன் நார்மல் ரியாக்ஷன் இது B தானே? இந்த சர்ஃபேஸுக்கு தான் நான் லிமிட்டிங் ஃப்ரிக்ஷன் கண்டுபிடிக்கிறேன். அப்போ அங்கேருந்து டெவலப் ஆனது என்னது? நார்மல் ரியாக்ஷன் NB தானே? ஸோ ஐ நீட் புட் NB. இப்போ என்னென்னா NBயோட வேல்யூயை கண்டுபிடிக்கணும். NBயோட வேல்யூ தெரிஞ்சால் தான் நம்ம என்ன பண்ண முடியும்? கரெக்டாக அதை அப்ளை பண்ண முடியும். ஸோ how you will find NB?
NB எப்படி கண்டுபிடிக்கிறது? ஸோ அதை நீங்கள் கண்டுபிடிக்கலாம். சரி, இப்போ டவுன்லோடு பார்த்து வேறு என்ன ஃபோர்ஸ் இருக்கும்? 10G இருக்குமா? மேலே பார்த்து NB, டவுன்லோடு பார்த்து NA அண்ட் இது இருக்குது. நான் என்ன பண்ணுறேன், சமேஷன் ஆஃப் ஃபோர்ஸ் எல்லாம் ஒய் டைரக்ஷன் பண்ணுறேன், வெர்டிக்கல் டைரக்ஷனில். மேலே பார்த்து NB, திஸ் வில் பி ஈக்குவல் டு வாட்? லெஃப்ட் ஹேண்ட் கீழே பார்த்து -10G, கீழே பார்த்து -NA, திஸ் வில் பி ஈக்குவல் டு 0. ஸோ NB நான் என்ன சொல்லலாம்? ஈக்குவல் டு 10G ப்ளஸ் NA. ஸோ இப்போ இதை எடுத்து இதில் சப்ஸ்டியூட் பண்ணலாமா? ஸோ என்ன வரும்? 0.4 இன்ட்டு 10G ப்ளஸ் NA, ரைட்டா? இதிலேருந்து நம்மளுக்கு என்ன ஆன்சர் வரும்? வாட் இஸ் NA? NA ஆல்ரெடி கண்டுபிடிச்சிருக்கோம்ல, 5G. ஸோ 0.4 இன்ட்டு 5G. ஸோ எல்லா வேல்யூஸும் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா you will get the frictional value as around 60 you need to get. Yeah, 60.4 60 Newton. Yeah, 60 Newton you need to get. So limiting friction for the second surface வந்து, ஸோ இந்த சர்ஃபேஸ்க்கு வந்து லிமிட்டிங் ஃப்ரிக்ஷன் 60. ஓகேவா? நல்லா கவனிங்க. இந்த 10 kg பிளாக்கில் வந்து இந்த டைரக்ஷன் பார்த்து ஃபஸ்ட்டு என்ன ஆக்ட் ஆகுது? FK ஆக்ட் ஆகுது. அப்போ இதுக்கு அகெயின்ஸ்டாக என்ன? இது FKவோட வேல்யூ என்னது? 25 நியூட்டன் தானே? FKவோட வேல்யூ என்னது? 25 நியூட்டன். ஸோ இங்கே வந்து 25 நியூட்டன் தான் ஆக்ட் ஆகுது. அப்போது இந்த லிமிட்டிங் ஃப்ரிக்ஷன் வந்து என்னது? 60. 25 எங்கே இருக்குது? 60 எங்கே இருக்குது? ஸோ லிமிட்டிங் ஃப்ரிக்ஷன் அதிகபட்சம் இந்த சர்ஃபேஸால் 60 நியூட்டன் வரைக்கும் தர முடியும். ஆனால் இங்கே வெறும் 25 நியூட்டன் தான் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது இது மேலே. ஸோ அப்போ என்னென்னா இந்த ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் எவ்வளோ இருக்கும்? வேல்யூ 25 நியூட்டன் இருக்கும். மேலே ஜென்ரேட் ஆனது 25. ஸோ இதுவும் என்னது? 25. ஸோ இதனால் என்ன இருக்கும்? ஆக்சலரேஷன் வில் பி, இந்த மாஸுக்கு இருக்கவே இருக்காது. பிளாக் பிக்கு ஆக்சலரேஷனே இருக்காது. சரி, நான் ஒன்ஸ் அகெயின் குயிக்காக ரிப்பீட் பண்ணுறப்பா. சரி, திஸ் இஸ் பிளாக் ஏ, பிளாக் பி. பிளாக் ஏ மேலே 15 நியூட்டன் வந்து ஆக்ட் ஆகுது. இந்த 15 நியூட்டன் வந்து பிளாக் ஏ மேலே ஆக்ட் ஆகுது. ஃப்ரீ பாடி டயக்ராம் போடுறேன். ஸோ மேலே பார்த்து NA, இந்த சர்ஃபேஸ்க்கு 10 kg 5 kgக்கும் 10 kgக்கும் நடுவில் NA, நடுவில் டவுன்லோடு பார்த்து 5G. ஸோ 15 நியூட்டன் அப்ளை பண்ணுறேன். ஸோ இங்கே ஃப்ரிக்ஷன் இருக்கனால அதுக்கு அகெயின்ஸ்டாக என்ன ஆக்ட் ஆக போகுதுன்னா ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆக போகுது. அதுக்கு முன்னாடி நான் என்ன கண்டுபிடிச்சிக்கிறேன்? லிமிட்டிங் ஃப்ரிக்ஷனோட வேல்யூ இந்த சர்ஃபேஸுக்கு பொறுத்த வரைக்கும் 25 நியூட்டன். கைனடிக் ஃப்ரிக்ஷன் எல்லாமே ஒன்று தான். ஓகே, ஸோ 25 நியூட்டன். ஸோ இங்கே 50 கொடுத்துருக்கனால லிமிட்டிங் ஃப்ரிக்ஷனோட அதிகமாக இருக்கனால இது பேசிக்கலி கைனடிக் ஃப்ரிக்ஷனாக ஆக்ட் ஆகுது, விச் இஸ் சேம் ஆஸ் லிமிட்டிங் வேல்யூ. ஏன்னா இங்கே எஃப்எஸ் அண்ட் எஃப்கேக்கு டிஃப்ரென்ஸ் கிடையாது, ரெண்டும் ஒன்று தான். ஸோ நான் அதுக்கப்புறம் நியூட்டன்ஸ் லாஸ் அப்ளை பண்ணி ஃபோர்ஸ் அலாங் எக்ஸ் டைரக்ஷன், ஃபோர்ஸ் அலாங் ஒய் டைரக்ஷன் போட்டு NA 5G, இதுக்கு இது AA வந்து 5 m/s² வருது. கரெக்டாக? இப்போ அடுத்து நான் என்ன பண்ணுறேன்? ஃப்ரீ பாடி டயக்ராம் ஃபார் 10 kgக்கு போடுறேன். 10 kgயில் மேலே ஒரு காமன் டேஞ்சன்ட், கீழே ஒரு காமன் டேஞ்சன்ட், 2 காமன் டேஞ்சன்ட் இருக்குது. மேலே பார்த்து NA டிவைடட் பை கீழே பார்த்து 10Gயும் NAவும் இருக்குது. NA இஸ் டியூ டு திஸ் ஒன், NBன்றது டியூ டு த கிரவுண்டுக்கும் பிக்கும் உள்ள சர்ஃபேஸால் NB வருது. ஸோ ஃப்ரீ பாடி டயக்ராம் போடுற அதுலேருந்து கால்குலேட் பண்ணுறது NB என்ன வருது? 10G + NA. ஓகேவா? ஸோ இப்போ எனக்கு இங்கே முக்கியமான விஷயம் என்னென்னா 5 kg மேலே லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பார்த்தாகிற இந்த ஃப்ரிக்ஷன் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் பேர் ஆன் டிஃப்ரெண்ட் பாடிஸ் ஆக்ட் ஆகும் இல்லையா? ஸோ அதனால் 10 kg மேலே ரைட் ஹேண்ட் சைடில் பார்த்து 25 நியூட்டன் ஆக்ட் ஆகுது. இப்போ இந்த ஃபோர்ஸு லிமிட்டிங் ஃப்ரிக்ஷன் ஆஃப் திஸ் என்ன அப்படின்னா லிமிட்டிங் ஃப்ரிக்ஷன் ஃபார் திஸ் பிலோ சர்ஃபேஸ் தான் நம்ம கணக்கு எடுத்துக்கணும். அதுக்கு நார்மல் ரியாக்ஷன் போடுறதுல ரொம்ப கவனமாக இருக்கணும். இங்கே தான் கன்ஃபியூஸ் ஆகும். நம்ம நம்ம ஒரு சர்ஃபேஸ்க்கு லிமிட்டிங் ஃப்ரிக்ஷன் கண்டுபிடிக்கிறோன்னா அந்த சர்ஃபேஸில் நார்மல் ரியாக்ஷன் என்ன உருவாச்சு? இந்த சர்ஃபேஸ்லேருந்து NA உருவாச்சா NB உருவாச்சா? NA தானே உருவாச்சு, NB தானே உருவாச்சு. ஸோ நான் என்ன பண்ணணும்? μ × NB தான் போடணும். தென் ஐ எம் கெட்டிங் 60 நியூட்டன். ஸோ அதிகபட்சம் ஃப்ரிக்ஷன் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷனால் 60 நியூட்டன் வரைக்கும் தர முடியும். பட் இங்கே வெறும் 25 நியூட்டன் தான் ஆக்ட் ஆகுது. அதனால் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் கேன் ஏபிள் டு கிவ் 25. ஸோ ஆப்ஜெக்ட் மூவ் ஆகாது. ஸோ ஆக்சலரேஷன் இஸ் 0.
புரியுதா? ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம அடுத்த ப்ராப்ளம் போகலாம். இந்த ப்ராப்ளம் என்ன கொடுத்துருக்கான்னு பாருங்கள். 12 Newton of force required to be applied on A of mass 4 kg to slip on B of mass 5 kg. அதாவது find the maximum horizontal force to be applied on B so that A and B move together. ஸோ இந்த கொஷினில் ஆக்சுவலாக 2 பார்ட்ஸ் இருக்குப்பா. அதை நீங்கள் கவனமாக கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா 12 Newton of force வந்து ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணுறாங்க. யார் மேலே அப்ளை பண்ணுறான்? 12 Newton of force required to be applied on A. A மேலே 12 Newton அப்ளை பண்ணுறான்னா to slip on B. அப்போ அதாவது என்னென்னா A மேலே நான் 12 Newton கொடுத்தேன்னா அது B மேலே இருந்து ஸ்லிப் ஆகுமா? அப்போனா என்ன அர்த்தம்? ஒரு குறிப்பிட்ட வேல்யூ ஆஃப் ஃபோர்ஸ் கொடுக்குறான். நல்லா கவனிங்க. ஒரு குறிப்பிட்ட வேல்யூ ஆஃப் ஃபோர்ஸ் கொடுக்குறான் such that A slips on B. B மேலே ஸ்லிப் ஆகுது. ஏக்கும் பிக்கும் நடுவில் ஒரு சர்ஃபேஸ் இருக்குல்ல. this is block A, this is block B, 4 kg 5 kg. இப்போ என்னென்னா ஃபஸ்ட்டு ப்ராப்ளமில் வந்து 4 kg பிளாக் மேலே 12 Newton கொடுக்குறான். அப்படி 12 Newton இந்த பக்கம் கொடுக்கும்போது B வந்து 4 kg வந்து 5 kg மேலே ஸ்லிப் ஆகுதான். எப்போ ஒரு மினிமம் ஃபோர்ஸ் கொடுக்குறான் 12 Newton such that it is getting slipped on this 10 kg 5 kg அப்படின்னா இந்த 4 kgக்கும் 5 kgக்கும் உள்ள லிமிட்டிங் ஃப்ரிக்ஷன் ஒரு வேல்யூ இருக்குல்ல, அந்த வேல்யூக்கு ஈக்குவலாக கொடுக்கும்போது தானே ஸ்லிப் ஆகும். limiting friction between A and B is FL ன்னு வைங்க. இதான் ஏக்கும் பிக்கும் நடுவில் இருக்கக்கூடிய ஃப்ரிக்ஷன். ஓகே, ஸோ ஏக்கும் பிக்கும் நடுவில் இருக்கக்கூடிய லிமிட்டிங் ஃப்ரிக்ஷன் வந்து இதான். இப்போ எப்போ ஸ்லிப் ஆகும்? அவன் என்ன கொடுத்துருக்கான்? 12 Newton கொடுத்தா ஸ்லிப் ஆகும்னு சொல்கிறான்னா அப்போது ஏக்கும் பிக்கும் நடுவில் இருக்கக்கூடிய அவன் லிமிட்டிங் ஃப்ரிக்ஷன் தான் 12 Newton அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா 12 Newton கொடுத்தா என்ன ஆகிடுது? ஏபி மேலே ஸ்லிப் ஆகுது. அப்போது ஏபி சர்ஃபேஸோட லிமிட்டிங் ஃப்ரிக்ஷன் வந்து 12 Newton. அவன் இன்டெரக்டாக கொடுத்துருக்கான் 12 Newton அதுன்னு. புரியுதா? எஸ். ஸோ இப்போ அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா இந்த ப்ராப்ளமில் வந்து ஒரே ஒரு கொஷினில் கொடுக்காத ஒரே ஒரு விஷயம் என்னென்னா நோட் பண்ணிக்கோங்க. இந்த சர்ஃபேஸ் வந்து ஸ்மூத்து, இந்த சர்ஃபேஸ் ஸ்மூத்து, இந்த சர்ஃபேஸ் இஸ் ரஃப்பு. ஸோ அதை அவன் கொடுக்கல, அதை மட்டும் நம்ம நோட் பண்ணிக்கிறோம். ஓகே, ரைட். ஸோ 4 kg மேலே 12 Newton கொடுத்தா ஸ்லிப் ஆகுதான் ஏக்கு பிக்கு. அப்போ அதோட ஏபி சர்ஃபேஸோட லிமிட்டிங் ஃப்ரிக்ஷன் அது 12 Newtonன்றது. அது வந்து நம்மளோட டேட்டா. இப்போ அடுத்து என்ன கொடுத்துருக்கான்னா find the maximum force I need to give on 5 kg so that A and B move together. ஏக்கும் பிக்கும் என்னது? they are moving together. அதுக்கு அதிகபட்சம் என்னால் எவ்வளோ ஃபோர்ஸ் தர முடியும் அப்படின்னு கேட்குறான். ஏன்னா அதுக்கு மேலே நான் ஃபோர்ஸ் கொடுத்தேன்னா ஸ்லிப் ஆக ஆரம்பிச்சிடும் 1 செகண்ட். அதனால தான் அவன் கொஸ்டினில் மேக்ஸிமம் ஃபோர்ஸ், ஏன்னா இதுக்கும் மேக்ஸிமம் ஃபோர்ஸ் இருக்குப்பா. நான் எஃப் வந்து ஒரு குறிப்பிட்ட வேல்யூ வரைக்கும் தான் அந்த மேக்ஸிமம் ஃபோர்ஸ் கொடுக்கலாம். அதுக்கு மேலே கொடுத்தேன்னா ஏயும் பியும் ஸ்லிப் ஆகிடும், டிஃப்ரெண்ட் ஆக்சலரேஷன் வந்துடும். ஸோ 2 பேருக்குமே சேம் ஆக்சலரேஷன் வரணும்னா they need to have a particular மேக்ஸிமம் அவ்வளோ ஃபோர்ஸ் வரைக்கும். அது கம்மி இருக்கலாம், பட் அந்த மேக்ஸிமம் ஃபோர்ஸ் மேலே போச்சுன்னா ரெண்டும் ஸ்லிப் ஆக ஆரம்பிச்சிடும். சரி, அப்படி கண்டுபிடிக்கணும். இதை எப்படி அப்ரோச் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ப்ராப்ளமுக்கு ஃபஸ்ட்டு ஃப்ரீ பாடி டயக்ராம் போடுங்க. ஸோ திஸ் இஸ் காமன் டேஞ்சன்ட். இதை நான் என்ன பேர் வைக்கலாம்? NA 4G. ஓகே, ஸோ இப்போ நல்லா கவனிங்க. 5 kg மேலே நான் எந்த டைரெக்ஷனில் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணியிருக்கேன்? 5 kg மேலே ஃபோர்ஸ் அப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு 5 kg உள்ளே போட்டுடலாமா? ஸோ 5 kg ஃப்ரீ பாடி டயக்ராம் ஆஃப் 5 kg போட்டுடலாம். ஃப்ரீ பாடி டயக்ராம் ஆஃப் 5 kg போட்டால் என்ன வரும் நம்மளுக்கு? என்னென்ன ஃபோர்ஸ்லாம் ஆக்ட் ஆகுது? இப்போ இதுக்கும் இதுக்கும் கிரவுண்டுக்கு வந்து ஸ்மூத் சர்ஃபேஸ். ஓகே, இப்போ இது வந்து ஒரு காமன் டேஞ்சன்ட் NB. பிகாஸ் திஸ் இஸ் 5 kg NBன்னு வைக்கிறேன், ஏன்னா இது பிளாக் B. இங்கேருந்து வர்றது NA. இது வந்து என்னென்னா NA. ரைட்டா? இப்போ இது மேலே என்ன இது ஆக்ட் ஆகுது நம்மளுக்கு? இட் இஸ் ஆக்டிங் எ ஃபோர்ஸ் ஆஃப் 5. இப்போ கவனிங்க, வெரி இம்பார்ட்டன்ட். இந்த சர்ஃபேஸில் ஃப்ரிக்ஷன் கிடையாது, அதனால் நான் ஃப்ரிக்ஷனை பற்றி பேச போகிறதில்ல. இங்கே வந்து 5Gன்னு ஒரு ஃபோர்ஸும் இருக்கும், ஆக்சலேஷன் டியூ டு கிராவிட்டியால். சரி,
இங்கே வந்து ஃபைன் இங்கே இந்த சர்ஃபேஸ்க்கு நான் ஃப்ரிக்ஷனை பற்றி பேச மாட்டேன், ஏன்னா அது ஸ்மூத் சர்ஃபேஸ். பட் இந்த சர்ஃபேஸ் வந்து ஸ்மூத் சர்ஃபேஸ் கிடையாது. நான் இந்த சைடு வந்து இதை புல் பண்ணுறனால ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் இந்த கான்டாக்டில் எங்கே ஆக்ட் ஆகும், இந்த டைரெக்ஷனில் ஆக்ட் ஆகும். புரியுதா? இந்த டைரெக்ஷனில் ஆக்ட் ஆகும். வேறு எதுவும் ஃப்ரீ பாடி டயக்ராமில் வந்து நம்ம சொல்ல போகிறதில்ல. ஸோ ஆக்சலரேஷன் என்னது ஏ. ஸோ இப்போ இதை நான் சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன வரும், எஃப் மைனஸ் எஃப் வில் பி ஈக்குவல் டு வாட், 5 into what is the acceleration a along x direction. y directionல காம்பனன்ட்ஸ் போட்டிங்கன்னா என்ன வரும், மேலே பார்த்து nb, கீழே பார்த்து ரெண்டுமே இருக்குது. ஸோ கேன் ஐ ரைட் லைக் திஸ் ஒன்? இப்படி எழுதலாம்ல. எஸ், ஐ கேன் ரைட் திஸ் எக்ஸ்பிரஷன்ஸ். சமேஷன் ஆஃப் ஃபோர்ஸ் அலாங் எக்ஸ் டைரக்ஷன், சமேஷன் ஆஃப் ஃபோர்ஸ் அலாங் ஒய் டைரக்ஷன் வச்சு இந்த ரெண்டு ஈக்குவேஷன் வருது. சரி, அடுத்து ஃப்ரீ பாடி டயக்ராம் ஆஃப் 4 kgலேருந்து நம்மளால் என்ன சொல்ல முடியும்? சரி, அதாவது 4 kgக்கு போடும்போது என்னென்னா 5 kg பிளாக் மேலே இங்கே வந்து டைரெக்டாக ஃபோர்ஸ் 5 kg மேலே தான் போடுறோம். 4 kg மேலே ஹாரிசான்டலாக என்ன ஃபோர்ஸ் வரும் அப்படின்னா, சரி இந்த 5 kgக்கும் 4 kgக்கும் நடுவில் இருக்கக்கூடிய கான்டாக்ட் சர்ஃபேஸ் தானே இது. அதில் ஃப்ரிக்ஷன் எஃப் வருதுன்னா நம்மளுக்கு ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் டைரெக்ஷனில் ஃப்ரிக்ஷன் ஆக்ட் ஆகும்ல. இந்த சைடு எஃப்னா இந்த சர்ஃபேஸில் எந்த டைரெக்ஷனில் ஆக்ட் ஆகும் ஃப்ரிக்ஷன்? இட் வில் ஆக்ட் டுவர்ட்ஸ் ரைட். எஃப் ஆக்ட் ஆகுமா? ஸோ இப்போ என்ன கொஷின்னா, ரெண்டு பேருக்குமே என்ன இருக்கணும், சேம் ஆக்சலரேஷன். ஓகே, திஸ் இஸ் பி நான் எடுத்துக்கிறேன். ஏ இங்கே 3 பேருக்குமே சேம், 2 பேருக்குமே சேம் ஆக்சலேஷன் தான் இருக்கணும். பட் பி ஓடதுனால ஜஸ்ட் நான் ஏபின்னு போட்டுக்கிறேன், இங்கே நான் ஏஏன்னு போட்டுக்கிறேன் ஃபார் கம்ஃபர்டபிலிட்டி. ஸோ சமேஷன் ஆஃப் ஃபோர்ஸ் அலாங் எக்ஸ் டைரக்ஷன் படி 4 into what, vertical directionல NA is equal to 4G. கரெக்டாப்பா? இப்போ என்ன விஷயம் அப்படின்னா, ஃப்ரிக்ஷனோட சி ரெண்டு பேருக்கும் சேம் ஆக்சலரேஷனாக கண்டிஷன் அப்ளை பண்ணி பார்ப்போமா என்ன வருதுன்னு. ஏன்னா எனக்கு பேசிக்காக என்ன வேணும்னா எஃப்ஓட மேக்ஸிமம் வேல்யூ தெரிஞ்சாகணும். அதுக்கு என்னென்னலாம் பாசிபிள் வேஸ் இருக்குன்னு நான் யோசிக்கிறேன். நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, ஃப்ரீ பாடி டயக்ராமை போட்டுட்டேன். எனக்கு என்ன பண்ணணும்னு தெரியாது. ஃப்ரீ பாடி டயக்ராம் போட்டு ப்ராப்பராக அனலைஸ் பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு 5 kgக்கு போட்டுட்டு அப்புறம் இதுக்கு போட்டேன் நான். ஸோ அதுலேருந்து நம்மளுக்கு இந்த 2 ஈக்குவேஷனும் இதில் 2 ஈக்குவேஷனும் வந்திருக்கு. இந்த 2 ஈக்குவேஷனை யூஸ் பண்ணி அவங்க கொடுத்த கண்டிஷன் எடுத்து 2 பேருக்கு சேம் ஆக்சலரேஷன். ஸோ ஏ அப்படி பண்ணால் என்ன வரும், இது வந்து f/4, அதுக்கு என்ன வரும், டிவைடட் பை 5ன்னு வரும். கரெக்டாக கிளாஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா இப்படி ஒரு எக்ஸ்பிரஷன் வருதா. ஸோ பேசிக்கலி ஐ எம் ஹேவிங் இப்படி ஒரு எக்ஸ்பிரஷன் எனக்கு வருது. ஸோ இப்போ அதிகபட்சம் சரி எனக்கு இதிலேருந்து எனக்கு என்ன எக்ஸ்பிரஷன் வருது, 9f/4ன்னு வருதா. இதில் நல்லா கவனிங்க, எனக்கு 2 பேருக்கும் சேம் ஆக்சலரேஷன் இருக்கணும்னா ஐ காட் திஸ் எக்ஸ்பிரஷன். ஃபஸ்ட்டு கண்டிஷன் they need to have சேம் ஆக்சலேஷன். அப்போ எனக்கு இந்த எக்ஸ்பிரஷன் வருதா. இதில் ஃப்ரிக்ஷனோட வேல்யூ அதிகபட்சம் எவ்வளோ இருக்க முடியும். சரி எனக்கு மேக்ஸிமம் ஃபோர்ஸ் கேட்குறான். இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணணும்னா எனக்கு இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகணும். இப்போ அதிகபட்சம் ஃப்ரிக்ஷனால் எவ்வளோ அதிகபட்சம் போக முடியும், இந்த ஃப்ரிக்ஷனால் 12 நியூட்டன் தானே போக முடியும் லிமிட்டிங் ஃப்ரிக்ஷனு. ஸோ நான் 12 இங்கே சப்ஸ்டியூட் பண்ணேன்னா ஐ வில் கெட் த ஆன்சர். ஸோ எஃபோட வேல்யூ என்னது, 9 into 12/4. You will have what, 27 Newton. So this is the maximum force that is allowed for same blocks A and B to have same acceleration. புரியுதா? 27 Newton இருந்தால் தான் பிளாக் ஏயும் பியும் சேம் ஆக்சலரேஷனில் இருக்கும். ஸோ உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன்ப்பா. ஐ திங்க் ஐ ஹவ் given you the enough examples to understand friction. ஸோ இந்த வீடியோலேருந்து நீங்கள் லேர்ன் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா டெஃபினட்டாக நம்ம வீடியோக்கு லைக் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள், குரூப்ஸில் ஷேர் பண்ணுங்கள். ஸோ தட் அவர் சேனல் க்ரோஸ். நீங்களும் லேர்ன் பண்ணிக்கிட்டிங்கன்னா டெஃபினட்டாக எப்படி இருந்துச்சுன்றது வீடியோ கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறப்ப மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் லைக் பண்ணால் தான் இந்த வீடியோ அதிக பேருக்கு யூடியூப் சஜஸ்ட் பண்ணும். ஸோ நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். Until then, bye from Nagarajan. All the best.